போற மாதிரி இருக்க, அதான் கேட்டேன் என்ன காரணம் அது. இல்ல ப்ரோ, இப்ப இல்ல, அதாவது என்னைக்குமே இப்ப சில பேர் வந்துட்டு ஒரு நல்லது பண்றதுக்கு முன்னாடி கடவுள் கிட்ட போய் வேண்டிட்டு அதுக்கப்புறம் அதான் இது பண்ணுவாங்க, அந்த நல்லது பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு யாருன்னா வந்துட்டு இந்த மூதேவி கிட்ட இருந்து எங்க கண்டம் ஒளிஞ்சுதுன்னு கோயிலுக்கு போன மாதிரிதான் இருந்தது இந்த சிறுத்தை சிவ கிட்ட மாட்டீங்கன்னு. உங்களை இப்ப இது போனா எதுக்கு போனான்னு யாருக்கும் தெரியாது, ஆனா எனக்கு அப்படிதான் தோணுது. என்ன பண்றது, இல்ல ஒரு வழக்கமா கண்டத்துல இருந்து இல்ல பாப்பா, வழக்கமா அது போற கோயில் தான் பார்ப்போம். கண்டிப்பா இந்த விஷயம் நடக்குது வந்து அது ஒரு ஹைலைட் பண்ணிக்கிறது. நான் இல்ல போன வருஷம் பார்க்கவே இல்லையே. அதுதான் சொல்றேன். இல்ல இல்ல போன வருஷம் போனாங்க போட்டோஸ்லயும் இருக்கு. இப்ப என்னன்னா இந்த பிரச்சனை வந்து திரும்ப திரும்ப அவங்க சுத்தி இருக்க பைத்தியக்காரங்க வந்து பேசி பேசி அதை இது பண்றோம். தனஞ்சய மரியாதை, எஸ்ஆர் மரியாதை, ஒரு வாயை விட்டு பாத்தீங்கன்னா பத்தாக்குறை அவங்களே அறிக்கை விட்டுருந்தாங்க கேட்கலாங்க. அதனால இது திரும்ப திரும்ப பேசி பேசி அது வந்து அவங்களே இது பண்ணிட்டு இருக்காங்க. மீடியா வந்து கான்செப்ட். அலெக்ஸ் ப்ரோ, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட, கேட்கலாமா? ஒரு ஒரு படத்தோட கான்டென்ட்டை வந்து ஒரு குவாலிட்டி ப்ரொடக்ஷன் வேல்யூ இதை வச்சு ஒரு ஃபேனால அடிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. படம் நல்லா இல்லைன்னு நல்லா இல்லை அப்படிதானே? ஒரு படத்தோட கான்டென்ட்டா இருக்கட்டும், குவாலிட்டி ப்ரொடக்ஷன் வேல்யூஸ். எனக்கு முன்னாடி ஏன் ஒரு படம் நம்ம நம்ம ஏதாவது அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஃபேன் பேஸ் அது இவ்வளவு அது எந்த ஃபேன் பேஸான இருக்கட்டும், எஸ்ஆர்கே ஃபேன் பேஸ், விஜய் ஃபேன் பேஸ், உலகதான் இந்தியால இருக்கிற எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸா இருக்கட்டும், ஏன் எல்லா ஃபேன் பேஸா சேர்ந்து ஒரு படத்தை அடிக்கிறது. அப்பதான் அப்ப கூட ஒரு படம் வந்துட்டு ஓடதான் செய்யும். அப்புறம் ஏன் ப்ரோ அழுகுறாங்க? தனஞ்சயனா இருக்கட்டும், எதுக்கு அழுகுறாங்க? அதுவும் இல்லாம நம்ம மேல பழி போடுறாங்க. அதான் எனக்கு வயிற்றுச்சலா இருக்குது. சரி, இல்ல இப்ப இங்க ஸ்பேஸ ஃபாலோ பண்றதுக்கு தெரியும். ஈடி டைம்ல நான் பாசிட்டிவ் சொன்னேன். ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு வலிமை வந்தது, அப்புறம் வந்துட்டு இந்த இது வந்தது, வலிமை வந்தது. அதுக்கு முன்னாடி அண்ணாத்தை வந்தது. வலிமை அண்ணாத்தை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஈட்டி பரவாயில்லன்னு இருந்தது. இது ரெண்டுத்துக்கு இது பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஃபீல்ட்ல வந்துட்டு அதான் இது பரவாயில்ல அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த படம் நான் ஓடிச்சா? அதான் ஓடல. சூர்யாவுக்கு ஒண்ணும் இல்லை ப்ரோ. இது என்ன தெரியுமா, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் இன்னும் சூர்யா வந்துட்டு அயன் சூர்யாவா இருக்கான், அவன் எங்க இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் இல்ல, ஆல்ரெடி வயசாகுது எல்லாருக்கும். சூர்யாவுக்கும் 49 வயசு ஆயிடுச்சு. இந்த எனக்கு தெரிஞ்சு இல்ல அந்த அவங்க சைடு மிஸ்டேக் அவங்க ரிலேஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப வரைக்கும் வந்து அவங்க வந்து நம்ம மேலே பிளேம் போடுறாங்க. அது தப்பாதான் இருக்கு. அவங்க வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல ப்ரோ, இப்ப ஒரு வருஷம் ஒருத்தன் ஃபிளாப் கொடுக்குறான்னு எடுத்துப்போம். அவன் ஃபிளாப் வருஷம் கொடுக்குறான்னா அது அவன் தப்பு தான், புரியுதா? ஏதோ வந்துட்டான், ஏதோ திடீர்னு ஃபிளாப் கொடுத்த மாதிரியும். அதான் ஒருத்தன் மீன் போட்டுருந்தான், உட்காருங்கடா எல்லாம், அதான் விவசாயம் தான் இது முன்னாடி எல்லாம் பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு தான் இட்டு கொடுத்தான் தான், இப்போ வந்துட்டு ஏதோ ஃபிளாப் கொடுத்த மாதிரி இது பண்ணுறானுங்க. சும்மா அதெல்லாம் இப்போ இவ்வளவு லாஸ்டா சூர்யாக்கு இட்டு வந்தது சிங்கம் 2 படம். சிங்கம் 2 பெரிய இட்டு. அதான் அதுக்கப்புறம் எல்லாமே ஃபிளாப் தான். அஞ்சானு இது எல்லாமே ஒரு ஒரு சூர்ரை போட்டு ஜெய்பீம் நல்லா இருக்கும், ஆனா அது ஓடிடில விட்டான். அவள்தான் அவனை பொறுத்தரையும் அவள்தாங்க. அவனெல்லாம் ரொம்ப யோசிக்க கூடாது. முதல்ல இது விஜய் ஃபேனா இவனை வந்துட்டு கம்பேர் இதுலயுமே பண்ணக்கூடாது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, போர் அடிக்கும் போது இவனை வந்துட்டு அடிப்போமே தவிர வேற எதுவும் இல்லை. இவனை கம்பேர் பண்றது யாருன்னு பார்த்தா பிரதீப் ராவனை தானே கம்பேர் பண்ணலாம். இப்போ உண்மை அதுதான். நீ எஸ்கே தனுஷ் கூட கம்பேர் அலெக்ஸ், நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அந்த மிஸ்டேக்க அவங்க டீமே ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன திருப்பி அது ஒரு டீமே கிடையாது. இது எப்படி தம்மாக்குது, அங்க இருக்கிறவங்க பேர்லாம் பாரு. இந்த கில்லில வரும் தெரியுமா, கடா குமார், டும்மிலுக்கு போவோம்பா இல்லையா, அதே மாதிரிதான் இருப்பானுங்க. யாரு இந்த தனஜயன், எஸ்ஆர் பிரபு, அப்புறம் இந்த அதான் நேத்து பெஸ்ட் இதான் இவன் டிஸ்கவரி சேனல் பேர் என்னது, ஞானவேலு, அதான் 2000 கோடி ஞானவேலு. அதான் இவனுங்க எல்லாம் பேர் சொன்னா ஏதாவது இந்த சொல்ல தெரியுமா, அதான் இதான் இவனுங்க மூஞ்ச பார்த்தா ஒரு நல்ல படம் எடுக்கிற மாதிரியா இருக்கும் தோணுதா. இதுல சிறுத்தை சிவா வேற சொல்ல வேணும். இது ஒரு காம்பினேஷன், அதான் சொல்றதுக்கே ஒரு மாதிரி சரி.
ஆக்சுவலி இது சூர்யா இதுல பண்ண தவறு என்னன்னா வந்து இந்த மைக் கிட்ட வந்து இந்த எல்லாரும் படத்தை பார்க்க போறாங்க, மேக்கர்ஸா இருக்கட்டும் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது. ப்ரோ இல்ல இல்ல அதான் பாரு, இல்ல இல்ல என்ன கேட்டா இல்ல இல்ல இவங்க விட்ட வாயெல்லாம் சரிதான் எடுத்துப்போமே. சும்மா அது சரி விட்ட வாய் வந்துட்டு அப்புறம் ரொம்ப அடிவன் கொடுத்ததுன்னு எடுத்துப்போம். விட்ட வாய்க்கு பாதியாவது படம் எடுத்து இருந்தா யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி ஒரு 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 டைம் நிமிஷம் நான் தான் சொன்னேன். இல்ல, ஒரு நிமிஷம். இப்ப நான் பாயிண்ட் சொல்றேன் என்னன்னா, இப்ப எல்லா படம் ரீச் ஆகுது ப்ரோ. சோஷியல் மீடியா அவ்வளோ இதுவா இருக்குது. யூஸா இருக்கட்டும், யூகே எங்க போனாலும் ரீச் ஆகுது. நான் வந்து ஒரு யூடியூப் சேனலை பாக்குறேன், கங்கோ அங்க கலைக்கிறேன். நம்ம ரீச் வந்து எங்க எங்க போனாலும் நடக்குது ப்ரோ. சத்தியமா சொல்றேன், அவ்வளோ ரீச் இருக்குது. இன்னைக்கு வந்து அங்க ஒரு நம்ம அங்க பார்த்துதான் படத்துக்கே போறான். கங்கோ படத்துக்கு நான் வரல அப்படின்னு சொல்றான் ப்ரோ. அந்த அளவு ரீச் இருக்குது இப்போ. அதெல்லாம் சத்தியமா நான் புரிஞ்சுக்க முடியல. அவ்வளவு ரீச், எவ்வளவு ரீச் ப்ரோ நமக்கு. முதல்ல இல்ல ப்ரோ, நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். சோசியல் மீடியால அதிக ஃபேன்ஸ் இருக்கிறதும் விஜய் ஃபேன்ஸ் தான். அதனாலதான் இவனுக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு படம் வந்துட்டு ஏதாவது அடிக்கிறானே எடுத்துப்போமே, ஊரே சேர்ந்து அடிக்கும். ஆனா பழி விஜய் ஃபேன்ஸ் மேல வரும். ஏன்னு கேட்டா இவனுங்க அடிதான் கண்ணுக்கு தெரியுதுன்னு வானுங்க பயத்துக்கார பசங்க. ஆனா வந்துட்டு நம்மளே எடுத்து போடுவோம் நிறைய. இவ்வளவு என் கங்குவாக்கு பிரீமியர் ஷோ போனது வந்துட்டு பார்த்தா நம்ம சைட்ல குமரம் ஒருத்தன் போனா, அவனுக்கு சைட்ல நிறைய ரஜினி ஃபேன்ஸ். ஏன் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் ஓவர்சீஸ்ல அதிக பேர் இருக்கானுங்க. அதிக பேர் சோசியல் மீடியால ஒரு 2 3 பேர் வந்துட்டு போட்டுருப்பானுங்க. அவனுங்க நெகட்டிவ் எல்லாம் போட்டானுங்க 4 5 பேர். அது யாருமே கண்டுக்கல. யாருமே அந்த எவ்வளவு சூர்யா ஃபேன்ஸே போயிட்டு அந்த இது ட்வீட்ல ஏன் கிரிஞ்சுன்னு போட்டான். படம் ஆரம்பிச்சு எனக்கு சிரிப்பு என்னன்னா, படம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் தான் ஆகுது, 4:30 மணிக்கு ட்வீட் போடுறான் ரஜினி ஃபேன். கேக்குதா? ரேட்டிங் 1 கொடுத்தாங்க விஜய் ரஜினி இல்ல bro, இல்ல யோசிச்சு பாருங்களேன். படம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் தான் ஆகுது, ரஜினி ஃபேன் ட்வீட் போடுறான் கிரிஞ்சுன்னு. இதெல்லாம் எவனை கேட்க மாட்டான். நம்மளாவது பரவாயில்லதான், ஏதாவது 1 மணி நேரம் கழிச்சு அது ட்வீட் போடுறானுங்க. ஆனா உண்மையிலே படம் ஸ்டார்டிங் 1/2 மணி நேரம் கிரிஞ்சா இருக்கும். பாவம் ஏதோ எந்த ஃபேனா இருந்தா என்ன, நல்லா தான் சொல்ல போறானுங்க. இப்ப சூர் ரிப்போர்ட் இந்த டைம் ரிலீஸ் ஆயிருந்தா சரி சூர் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுது, விஜய் ஃபேன் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறான், அஜித் ஃபேன் சேர்ந்து அடிக்கிறான். அந்த படம் ஃபிளாப் ஆயிருக்கும் சத்தியமா இருக்கு. இல்ல அலெக்ஸ் ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச தளபதி விஜயனா மட்டும்தான் ஒன்லி கிரிட்டிக் ப்ரூஃப் ஸ்டார்னு நினைக்கிறேன். எப்படி என்ன பேசினாலும் சரி, மக்கள் பார்க்கணும்னு நினைச்சா பாப்பாங்க. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல பீக்ன்றது வார்த்தை வந்துட்டு இவனுங்களுக்கு யாருக்குமே புரியல. பீக்ன்றது என்னன்னா, திட்டினாலும் அவர் தான் திட்டணும். அதாவது எவ்வளவு கல்வி ஊத்தினாலும் மக்கள் பார்க்கணும் முடிவு பண்றாங்கன்னா பாத்துருவாங்க ப்ரோ. அதான் இல்ல இப்ப எப்படின்னா, ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும், ஏன் ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்ல காமன் ஆடியன்ஸா இருக்கட்டும், விஜய் படம்ன்றது எவன் 10 பேர் திட்டினாலும் சரி வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு தான் பார்ப்பானுங்க. நல்லா இல்லையா அப்படின்னா நல்லா இல்லைன்னு போய் பார்க்க போவானுங்க. நல்லா இருக்கா அப்போ இன்னும் 2 தடவை பார்ப்பானுங்க. புரியுது? அந்த மாதிரிதான் இருப்பானுங்களே தவிர இக்னோர் பண்ண மாட்டானுங்க விஜய். அதான் சொல்றேன், விஜய் அது ஃபுல் அண்ட் ஃபுல். இப்ப எவ்வளவு ரஜினி ஃபேன்ஸை கேட்டா எல்லாரும் யாரை கம்பேர் பண்றான்? கமலை கம்பேர் பண்றான், விஜய் கம்பேர் பண்றான், அஜித் சொல்லவே தேவையில்ல. அப்படி அது எதுக்கு கம்பேர் பண்றதுன்னே தெரியல. உண்மையில அந்த கேட்பானுங்க பேர். சிவகார்த்திகேயன் ஸ்பாரிங் போட்டிருக்கான் ப்ரோ, அவனை பத்தி பேசாதீங்க. இல்ல அவனாவது பரவாயில்லதான், இவன் எதுக்கு கம்பேர் பண்றானே தெரியல. அது ஒண்ணுதான். அது சூர்யாவை கேட்டாலும் விஜய் ஆனா அது அவனை எதுக்கு சொல்றான்னு தெரியாது. எந்த ஃபேன் பேஸை கேட்டாலும் இவனுக்கு எதுக்கு சொல்றான் அவனுக்கும் தெரியாது. ஏன்னா பீக்ல ஒருத்தர் இருக்காருன்னா அவரு தான் புடிச்சு இழுக்க தோணும். ஏன் இப்ப நம்மளே எடுத்துப்போம், தெரியாம கேக்குறேன், வேற ஏதாவது ஒரு ஆக்டர் வந்துட்டு பீக்ல இருக்காருன்னு எடுத்துப்போம், அவரை டார்கெட் பண்ணி அடிக்கணும் தான் பாப்பானுங்க. இவ்வளவு இன்க்ளூடிங் நம்ம ஃபேன்ஸா இருக்கட்டும். இது பண்றானுங்க. அந்த ஐடி எந்தெந்த ஐடின்னு எனக்கும் தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி அது இது பண்றாங்க. சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸே பார்த்தா கொஞ்சம் இதுவாக தான் இருக்காங்க, நார்மலா தான் இருக்காங்க. இல்ல ப்ரோ, இப்ப இதுவே வந்துட்டு இல்ல தளபதி 69 வருதுல்ல, ஏன் இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். இதுக்கப்புறம் வர்ற விஜய் படத்துக்கு எதுவுமே ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வரவே வராது. உனக்கு 90% ஒரு 70% ரிவ்யூ வந்துச்சுன்னா அதுதான் வந்துட்டு விஜய்க்கு ஒரு 100% ரிவ்யூ மாதிரி. ஏன்னா இவர் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 கட்சி இல்ல பல கட்சியை போட்டு ட்ரிகர் பண்ணி விட்டாரு. கட்சிக்காரனுங்க காண்டில இருக்கானுங்க. கூட வந்துட்டு இந்த ஆளு பீக்ல இருக்கிறனால வந்துட்டு ஆல்ரெடி மூணு மூதவி காண்டில இருக்கும். அந்த 3 மூதவி யார் யாருன்னு தெரியும். ஒண்ணு சொட்டை, இன்னொன்னு குட்டை, இன்னொன்னு சொல்ல தேவையில்லை. அதான் இதான் இப்படி ஒரு 3 மூதவி இருக்கும். அவள் தான் ஒரு 3 4ன்னா தான் ஒரு 7 5 இருக்கும் ப்ரோ. 7 5 டீம் இருக்கும், புரியுதா, விஜய் அடிக்கிறதுக்கு. ஆனா இது எதுவுமே வந்துட்டு ஒரு சிங்கிள் பிட்டு கூட விஜய் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா விஜய்க்கு தான் டோட்டல் அது 200% மேல வந்துட்டு அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ், காமன் ஆடியன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் அதிகமாகுது. இதனாலதான் சொல்றேன், ஏன் திமிராவே சொல்லலாம். ஒன்னு சொல்லிட்டா, நான் தெரியாம கேட்கறேன். இதே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அஜித் வந்துட்டு
அவன் அஜித் எந்த படம் தொட்டாலும் ஒரு 300 crore பண்ணுது. ஓன் ஸ்டேட்ல வந்துட்டு ஒரு 200 கோடி பண்றான், 100 கோடி ஷேர் தரான். ஓப்பனிங்கே அஜித்துக்கு ஒரு 100 கோடி வந்துட்டு வருதுன்னா இந்நேரம் ஃபேன்ஸ் எப்படி இருப்பான்னு நினைக்கிறேன் நீ? விஜய் வந்துட்டு ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டான். சத்தியமா சொல்றேன். விஜய்க்கு இருக்கிற அந்த பாக்ஸ் ஆபீஸ், அந்த ஃபேன் பேஸ் கூட இருக்கிற அந்த ஓப்பனிங் மட்டும் இந்த ஆமைக்கு இருந்துன்னு அவனுங்க வந்துட்டு விஜய ஒரு துரும்பா கூட மதிக்க மாட்டானுங்க தெரியுமா? நம்ம ஆளுங்களாவது சில பேர் வந்துட்டு அதான் ஏதோ அஜித் நண்பரு அப்படின்னு பாப்பானுங்க. அவனுங்கெல்லாம் சொல்றேன் அதான் ஒரு டிஃப்ரெண்ட் தான். நம்மளுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் தான். நம்மளுக்கு எப்படி தெரியுமா, எல்லாமே இருந்தாலும் ஓகே அப்படின்னு ஒரு மரியாதையோட இருக்கும். அவங்களாம் அப்படி கிடையாது. ஒரு நிமிஷம் அலெக்ஸ் விக்னேஷ் ப்ரோ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வரேன். என்னன்னா எனக்கு என்னன்னா ஒரே மனவலி என்னன்னா, விஜய்னா இதுக்கப்புறம் வந்து நடிக்க மாட்டாருன்னு சொன்னார்ல, அவரு வந்து ஜெயிச்சிருவாருன்னு பொலிட்டிக்ஸ்ல ஜெயிச்சிருவாரு. பட் ஏஐல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நடிக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு அதேதான் அது ஆல்ரெடி இல்ல. அதாவது அக்டோபர் அடுத்த தீபாவளி எல்லாருமே கையில கச்சிப்பு இல்ல ஒரு தொண்டே ஒரு டவலே தன் போயிடலாம் கேட்டா. உண்மையில அந்த மனுஷன் ஜெயிக்க பிறந்தவன் தான். அவர் அங்கேயும் ஜெயிக்க எனக்கு என்னன்னா சினிமால பார்க்க முடியாது. நான் யோசிச்ச காம்பினேஷன்ஸ் எல்லாம் நடக்காதுன்னு ஒரே ஒரு மன வருத்தம், வேற ஒண்ணும் இல்ல. அது ஞாபகப்படுத்தாதீங்க. இல்ல அது இதெல்லாம் இல்ல இப்ப வரைக்கும் அது என்னால ஏத்துக்க முடியல. அது பாப்போம். கோட்டுக்கே நமக்கு கண்காலிக்கு தான் வந்தோம் லைட்டா எல்லாமே. இல்ல விடுங்க அது போக பாப்போம். அடுத்த வருஷம் தீபாவளி பாத்துக்கலாம். விடுதான் இந்த இல்ல 2 மாசமாவது மழை போயிட்டு நிம்மதியா இருக்க விடுமே. இந்த 2 மாசமா இந்த மாசமும் முடிஞ்சு போச்சு. அடுத்த மாசம் டிசம்பரா பாப்போம். சில விஷயம் அதான் சில விஷயத்துக்கு யாருக்குமே பதில்ன்றதை தாண்டி பதில்லாம் எல்லாருக்குமே இருக்கும். அது திரும்ப நடிக்கிறது கஷ்டம் தான். இன்னொன்னு ப்ரோ, திரும்ப அவரே வந்துட்டு அது பண்ணிட்ட பிறகு அவருக்கே அது போர்ன்றதை தாண்டி போர் அடிச்சா வந்துட்டு அது தெரிஞ்சிடும் விஜய்க்கு. போர் அடிச்சா அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்தா பண்ண மாட்டாரு. ஆனா அவர் இன்னும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாமே பண்றாரு. புரியுதா? அப்படி இருக்கா? இல்ல இது எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது. சொல்லு இல்லடா, அவர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு. புரியுதா? ஃபுல் ஃபிளெஜ்டா அரசியல் இறங்கணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிச்சிக்கல் வேலை பண்ணுவாங்க. அதாவது இன்னைக்கு இது வந்து தனஞ்சயன் வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காரு, அந்த இது ஃபேன் பேஸ் அடிக்கிறாங்க, அவ்வளவு இது பண்றாங்கன்னு. ஒரு இல்லடா, ஆக்சுவலா அந்த ஆளுக்கு நல்லா தெரியும் பீஸ்ட் டைம்ல வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிஜேபியும் பண்ணாங்க, இன்னொன்னு டிஎம்கேவும் பண்ணானுங்க. அதுல படத்துக்கு கொடுத்ததே பாத்தீங்கன்னா என்னென்ன சென்சார் கட்டு, அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ட்ரோல் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? அது இது திரும்ப அந்த கதையெல்லாம் எடுக்க வேணான்னு பாரு. இவனுங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரே கவுண்டர்ல வந்து போயிட்டு இது கேஜிஎஃப் டிக்கெட் கேட்பாங்க. கேஜிஎஃப் இல்லைங்க பீஸ்ட் தான் இருக்குன்னு இல்ல அந்த படம் வேணான்ற மாதிரி அதெல்லாம் அந்த டைம்ல வீடியோவே எடுத்து போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஆனா அப்பயே நம்ம பசங்க எல்லாம் எதுவும் சொல்லல, லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணிட்டு போறாங்க. போகடா எங்களுக்கு அடுத்த படம் வருண்டான்ற மாதிரி. இவனுக்கு மாதிரிலாம் யாரும் அழிச்சிட்டு இல்லைங்க. இப்போ மேட்ரு என்னன்னா இவர் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கிட்டாரு. இப்போ வந்து இவர் சினிமாலேயே இருந்துட்டு அரசியல்லே இருந்தா ஒரு படத்துக்கும் அது இது என்ன சொல்றது, அது வந்து இவனை பிரச்சனை பண்ணுவாங்க, இது பண்ணுவானுங்க. ஆல்ரெடி அவனுக்கு வேற அது அரசியலாகவும் வரும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சில இவங்களும் இருக்கானுங்க இல்லையா, அதர் ஃபேன் பேஸ்லயும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே பிடிக்கிறவங்க, திடீர்னு விஜய் இது பண்றதுன்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா போறவங்களுக்குலாம் நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ இதுக்காக மட்டும் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது, இல்ல ரெண்டு விஷயமே பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஃபுல் ஃபிளெஜ் அரசியல்ன்றது வந்து மக்கள் பண்ணிங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் அவர் வந்து இறங்கிட்டு வர்றாரு. அதனாலதான் இவர் வந்து விட்டுட்டு போறாரு. இன்னொன்னு கேட்டிருந்தீங்கல்ல, இந்த ஏஐ கேட்டிருந்தீங்கல்ல, இந்த ஏஐ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏஐ இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் ஒரு நாள் பேசுறது இடிஸ் பிரசாந்த் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்து ஒரு வேளை டைரக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஏஐ எல்லாம் கிடையாது. இல்லடா, அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து இல்ல அதை விட்டுருங்க, அது வேண்டாம். அது வந்து அதுக்கல்லடா ஒரு அலெக்ஸ் ப்ரோ 2.0 ஓட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவு? 2.0 ஓட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவு? 500 கோடி. இல்ல 500. ஆமா 500 கோடி. 500 கோடிக்கு மேல ப்ரூஃப் காட்டு, நான் ஒத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் ப்ரோ, வெயிட் பண்ணு.
500 கோடிக்கு மேல நீ ப்ரூஃப காட்டு, நான் ஒத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு ஆமான்னு சொல்லிட்டு போயிடுறேன். இல்லடா 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 அவ்வளவுதான், அதான் அபிஷியல் அதான் ப்ரூஃப். இல்ல. ஆனா மேட்ரு கேள்வி. ஆனா இப்ப கிராக்கர்ஸ் படி பார்த்தா இது ஒரு 660 615 போட்டிருப்பானுங்க. ஆனா மென்டல் படி பார்த்தா அதான் இல்ல ப்ரோ, அதான் மென்டல் படி பார்த்தா இது 700 அதான் தெரியாதா 680 700 800 ஏன் ஒருத்தன் இதுக்கு அப்புறம் ஒருத்தன் 900 கூட போடலாம் 2.0. அதெல்லாம் இல்ல ஒரு பரல இதெல்லாம். இன்னொன்னு 2.0 தமிழ்நாட்டுல பெரிய லாஸ் ஃபிளாப் ஜெயிலர் 1000 கோடி. அது வேற விஷயம். நிறைய பேர் 1000 கோடி இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கீங்க. அதான் தெரியல. ஆனா அலெக்ஸ் இன்னும் இந்த சினிமா பையெல்லாம் இருக்கான்ல, அவெல்லாம் போட்டு தமிழில் வச்சு வியாபாரம் பார்த்துருக்கேன்டா. அவருக்கு திரும்ப அரசியலுக்கு இது நடிக்க வருவாரான்னு போட்டுட்டு அவர் தான் சொல்லி போயிட்டாரு. எனக்கு அதான் தோணிட்டு இருந்துச்சு. 1000 crores எலைட் லிஸ்ட வந்து சூர்யானா தான் திறந்து வைக்கணும். ஒன்லி ஹோப்ஸ் ஆன் சூர்யானா. சொல்லு ப்ரோ. சும்மா தனசேன ஏதாவது கீழே தான் கேட்டு போயிட்டு ஏதாவது இன்னொரு கேஸ் எழுத போறான். ரிவ்யூ போட்டாரு, அங்க இருந்து தியேட்டர் லிஸ்ட் போட்டாரு, யாருமே இல்ல அவரு. அது ரிவ்யூ இல்லையா, அது என் மன உளைச்சல். அத ரிவ்யூ சொல்றேன் பத்தியா. ஆனா இல்ல கங்கோ பண்ண ரெக்கார்ட்லாம் நான் சொல்றேன். இது வரைக்கும் தமிழ் சினிமால 50 கோடி லாஸ் ஆன படம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் இந்த விவேக 40 கோடியில இருந்து 50 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்கானுங்க. அப்ப அது ஹையஸ்ட்னு எல்லாம் செருப்பால அடிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா ரஜினி வந்துட்டு அதே ஓவர்டேக் பண்ணி அதான் அண்ணாத்த 60 கோடி லாஸ் இதெல்லாம் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணியிருந்தான். ஆனா இது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி 100 கோடி மேல லாஸ் அதாவது ஹைலைட் என்ன தெரியுமா, ஆதானப்பட்ட ஆதிபுருஷன் 113 கோடி தான் லாஸ். நம்பால் 118 கோடி அவங்க இண்டஸ்ட்ரிடா. நம்ம இண்டஸ்ட்ரியில ஆதிபுருஷ அளவுக்கு எதுவுமே கிடையாது இது வரைக்கும். இல்ல ரெக்கார்ட பத்தியா 200 crores டிஎன் கிராஸ் அடிக்க முடியாது, டிஎன் ஷேர் 100 கோடி அடிக்க முடியாது. ஆனா 100 கோடி லாஸ் உங்களால அடிக்க முடியுமாடா? அலெக்ஸ் ஒரு நிமிஷம், நம்ம ஏசென்டர் டேட்டா இருக்குல்ல, புக் மை ஷோல அமரன் வந்து ஜெயிச்சிருச்சு கோட்டை விட, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஏசென்டர் டேட்டா தான் அது, டிஎன்சி அதை விட்டுருங்க. ஓகேவா? அதனாலதான் 217 crores அடிச்சிட்டோம். நம்ம தான் டீம் நம்பர் 1. ஆனா நம்ம அக்செப்ட் பண்ண கிரேஸ்ஃபுல்லா. ஆனா மத்த ஃபேன்ஸ் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அந்த ஃபேக்ட. நம்ம அவ்வளவு கிளீனா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அந்த ஃபேக்ட. இப்ப இல்ல இப்ப ஒண்ணு சொல்றேன், கோட்டை விட ஹனுமான் புக் மை ஷோல அதிகம், புரியுது? ஆனா ஹனுமான் வந்துட்டு 300 கோடி தான். ஒண்ணு சொல்றேன், இல்ல இருடா ஒரு மூலன்னு ஒண்ணு இருந்தா அது அல்ல, அது ஹனுமான் வந்துட்டு கோட்டை விட அதிகம். இப்ப என்னன்னா வந்து பேச விடுறா. இல்ல இப்ப இதெல்லாம் அமரன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எடுத்து போவேன். இதுல கேக்குறது இப்ப ஒண்ணு இல்ல, அமரன் பண்றது எல்லாம் சூப்பர் தான், அதெல்லாம் எதுவும் இல்ல. கேக்குறவன் யாருன்னு பார்த்தா ரஜினி ஃபேன் கேட்கவே தகுதி இல்ல. ஏன்னா இந்த நாய் பாத்தீங்கன்னா வேட்டைன்னு வந்துட்டு இப்ப அமரன் வந்துட்டு வேட்டைன்னு வச்சது அவனுக்கு என்னன்னா சொரணம் இருக்காது. நாங்க அடி வாங்குறதுனா புதுசாங்க. இல்லடா சிம்பிள்ரா. என்னன்னா இப்ப வந்து கோட்டோட இது வந்து தெலுங்கு ஸ்டேட்ல அமரன் அதிகமா கலெக்ட் பண்றது. ஆமா அதிகமா கலெக்ட் பண்றது. கேரளால அதிகமா கலெக்ட் பண்றது. ஆமா அதிகமா கலெக்ட் பண்றது. சரியா? அதே மாதிரியே இப்ப அஜித்தோட லைஃப் டைம் ஓவர்சீஸ் கலெக்ஷன் ஒண்ணு இருக்கும். அந்த ஓவர்சீஸ் ஹையஸ்ட் அவனோட லைஃப் டைம் கலெக்ஷன் அதிகமா ஓவர்சீஸ்ல கலெக்ட் பண்றது. அதே மாதிரியே வந்து அஜித்தோட ஹையஸ்ட் தமிழ்நாடு கலெக்ஷனோட அதிகமா கலெக்ட் பண்றது. லைஃப் டைம் ஹையஸ்ட் சொல்றேன். எல்லா பிராக்டிகலா எல்லாத்தையும் ஒத்துக்கணும் நம்ம. இல்ல அது இருங்க பா, இது எப்படி தெரியுமா? அதாவது டிக்கெட் கவுண்ட் வந்துட்டு அதுவும் புக் மை ஷோன்ற ஒரு ஆப்ல வந்துட்டு லீட் பண்ணதான் இதோட எஸ்கே 300 சூர்யா வந்துட்டு வாழ்க்கையில 100 இல்ல அஜித் வாழ்க்கையில 200 நிலைமை. இல்ல இவனுக்கு நிலைமை ஹைலைட்டா இன்னொன்னு சொல்றேன் பாரு. சூர்யாவோட லைஃப் டைம் ஹையஸ்ட விட சிவகார்த்திகேயனோட டிஎன் கிராஸ் அதிகம். டிஎன் கிராஸ் 147 150 கோடி. சூர்யா இது ஒரு நிமிஷம். சூர்யா தனுஷ் எஸ்கே கூட இப்ப சூர்யாவை தனுஷ் எஸ்கே கூட கம்பேர் பண்ண கூடாது. தனுஷே வாழ்ந்துட்டான்.
உண்மைதான். தனுஷ் 150 கோடி 160 கோடி இதெல்லாம் ராயன் வச்சு பண்ணிருக்கான். ராயன் கிளைமேக்ஸ் எனக்கு எல்லாம் பிடிக்கவே இல்லை. அதான் அதை வச்சு பண்ணிருக்கான். இப்ப இதுதான் எஸ்கே பார்த்தா 300 பண்ணிட்டான். புரியுதா? எல்லாம் வந்துட்டானுங்க. இவளையும் பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு தம்மா தூண்டு போன் எத்தனை வந்து 100 கோடி பண்றான். அதுவும் புது ஃபேஸ். இவன் ஃபேஸ் யாருக்கா தெரியுமா? அவன் ஃபேஸ் யாருக்குமே தெரியாது. ஆனா புது ஃபேஸ் வச்சு வச்சிருக்கான். சூர்யா 40 வருஷமா கிடையாது தமிழ் சினிமால. இப்ப நான் வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இப்போ வருதுல ஜிபியா இருக்கட்டும் விடாமுயற்சியா இருக்கட்டும், அவன் வந்து எஸ்கே அடிப்பானா இல்ல அமரன் அடிப்பானா இல்லையா? நீங்க ஆல்ரெடி ரிப்போர்ட் போட்டீங்க. அடிக்க முடியாது ப்ரோ. சிம்பிள் ப்ரோ, சிம்பிள் கேளுங்களேன். என்னன்னா இல்ல கேளுங்க. இன்ஃபிளேஷன் அதெல்லாம் கிடையாது. உங்க படம் வந்து 300 கோடி கலெக்ட் பண்ணனா மினிமம் வந்து அதர் ஸ்டேட் எல்லாத்துலயும் வந்து 10+ crores கரெக்ட் பண்ணணும். அஜித்துக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையவே கிடையாது. 10 கோடி எல்லா ஸ்டேட்லயும் அதர் ஸ்டேட்ல கலெக்ட் பண்ற கெப்பாசிட்டி இல்லவே இல்ல. இடம் போடுறீங்க இவனா அஜித்த? ஆமா ப்ரோ, இல்ல ப்ரோ, இங்க பாருங்க. இல்ல ப்ரோ, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்ப அதர் ஸ்டேட்ல வந்து எஸ்கேக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா போய் எஸ்கே படத்தை பார்ப்பாங்க. கரெக்டா? இல்ல ப்ரோ, நான் சொல்றது ஓவர்சீஸ் பத்தி தான். அதர் ஸ்டேட்ஸ்ல அஜித் மார்க்கெட்லயும் உலகத்துறாங்க. ஓவர்சீஸ் பத்தி ஒண்ணு சொல்றேன். மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் இந்த ஒரு 2 துணிவு தாங்க. இல்ல துணிவு பத்தி சொல்ல வராதான். இல்ல இல்ல 4 இடத்துல பண்ற அஜித் யாருன்னு பார்த்தா துணிவு வந்துட்டு எப்படித்தான் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. விஜய்க்கு ஆப்போசிட்டா ஒரு படம் ஓடுது. வாரிசா துணிவான பப்ளிஷ் பண்ணி தான் அந்த படத்தை வந்துட்டு 1 மில்லியன், அதுவும் 1 மில்லியன். இந்த மூதேவி அப்பதான் 1 மில்லியன் வருது. கேக்குதா அலெக்ஸ்? ப்ரோ இல்ல ப்ரோ, இல்ல சிம்பிள் தான் ப்ரோ. இப்ப அதர் ஸ்டேட் இப்ப ஒண்ணு அவங்க போய் பாக்குறானுங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு கிரேஸ் இருக்கணும். இப்ப அஜித்துக்கு வந்து நீங்க அந்த பிகினிங்ல இருந்து பார்த்தாலே வந்து அஜித்துக்கு வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியே கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சிம்பிள் ப்ரோ. உங்களுக்கு அதர் ஸ்டேட்ல போனனாலே அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு புல்லு ஒண்ணு வேணும் ப்ரோ. அது வந்து அஜித்துக்கு கிடையாது. சோ அந்த 10+ crores வந்து சான்ஸே கிடையாது. இங்க பாருங்களேன், நீங்க தமிழ்நாட்டுல வந்து 180 கோடியே கலெக்ட் பண்றேன்னு கூட வச்சுக்கோ. சரி ஓகே பண்ணிட்டேன், 180 கோடி பண்ணிட்டேன். வெயிட் பண்றா. இப்ப ஓவர்சீஸ்ல வந்து உன் பொட்டன்ஷியல் மேக்சிமம் பார்த்தா உனக்கு வந்து ஒரு 80 கோடின்னு கூட வச்சுக்கோ. எவ்வளவு? 180 பிளஸ் கேளு 260 கேளு வச்சுக்கோ தான் 260 கோடி ப்ரோ. ஓகேவா? இப்ப நீங்க அதர் ஸ்டேட்ல 40 கோடிக்கு மட்டும் எனக்கு ஸ்பிளிட் சொல்லுங்களேன். நீங்க சொல்றது வந்து எப்படின்னா எஸ்கேக்கு அதுக்கு முன்னாடி அதர் ஸ்டேட்ல இல்ல தானே, இந்த படத்துல வந்துச்சு. அந்த மாதிரி அவருக்கு இந்த படத்துல வரலாம். ஒரு நிமிஷம். இல்ல ஒரு டவுட். பயோபிக் நடிப்பான்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு பயோபிக் தேவையில்லை, ஜிபியு போதும். இல்ல ஜிபியு அடிக்கும் ரெக்கார்டு கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் கிராசர் இவன் என்ன படம்? விஸ்வாசம் தானே. விஸ்வாசமோட டீம் கிராஸ் எவ்வளவு? 120 கோடி ப்ரோ. அதான் ஹையஸ்ட் நினைக்கிறேன். அதுதான் ஹையஸ்ட் 120. ஆமா, ஆனா அது அடிச்சிடும். ஏன்னா லாங் ஹாலிடே பொங்கல் ரிலீஸ் ஆச்சு. ஒரே நிமிஷம். துணிவே 190 தாங்க. ஓகேங்களா? ஒரு கடைசியா எடுத்து பாத்தீங்கன்னா 190 அவர்லாம் தூக்கிட்டுலாம் வராதிங்க. சும்மா பேருக்கு நடிச்சிட்டு இல்ல. இந்த தடவை நம்ம பசங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இல்ல யாரு எனக்கு தெரிஞ்சு அலெக்ஸ், ஒருவேளை அந்த ஐடி யாராச்சும் வந்துச்சா? புரியல. ஜெய் யாரு வந்து ப்ரோ அது இல்ல ப்ரோ, அது யாரு சப்போர்ட் பண்ணாலும் இப்ப பாருங்க, நான் கங்குவா வந்து சூர்யா ஃபேன்ஸை விட வந்து நம்ம பசங்க தான் நிறைய பேர் போய் டே 1 பார்த்தாடிங்க. இப்ப நாம உண்மையிலேயே நம்ம சப்போர்ட் தான் பண்ணோம். போய் படம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இன்டர்வியூ கொடுக்குறான் விஜய் தான் காரணம். ஆமா, இல்ல பிரீமியர் போனல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா, எழுதுங்கடா, எவ்வளவு முடியுமே எழுதுங்கடா. இல்ல எந்த படமா இருந்தாலும்
இல்ல நாம ரீகனெக்ட் சப்போர்ட் பண்ணிட்டேன் பண்ணுவோம் ப்ரோ. இல்ல பாசிட்டிவா இல்ல இருந்தா. குமார் இல்ல இல்ல ஒரு இல்ல சிம்பிள் நம்ம தியேட்டருக்கு போய் பார்த்த சப்போர்ட் இல்ல, அவனுங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணல, நம்ம அந்த இல்ல இல்ல சப்போர்ட் கொடுக்கல. இல்ல இல்ல இருங்க, இல்ல இல்ல இதுல ஒரு சிம்பிள் என்னன்னா, ஏகே வந்துட்டு துணி 195 பண்ணாயிரம், அது 200 இருக்கட்டும். இப்ப இருக்கிற மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன்ல படம் நல்லா இருந்தா, ஒரு வேளை சொல்றேன், படம் நல்லா இருந்தா 250 பண்ணும். புரியுதா? நல்லா இருந்தா, அதாவது நல்லா இருந்தாலும் எப்படி, ரொம்ப நல்லா இருந்தா 250 பண்ணும். ஆனா படம் மிட் ஆச்சுன்னா இவன் அதே தான் வரும். அதான் என்ன சொல்றது, இந்த துணி இந்த 200 பண்றதே தெரியல. ப்ரோ 200 வரும். உன்னோட மேஜர் மார்க்கெட்டே ஒன்னு ஓவர்சீஸ், ஒன்னு தமிழ்நாடு ப்ரோ. உன்னோட நீ கேபிட்டல் 100 கோடி வந்து ஓவர்சீஸ்ல கேபிட்டலைஸ் பண்ணலாம், உனக்கு 300 கோடி வராது ப்ரோ. மினிமம் லாஜிக் இவ்வளவுதான். இல்ல ப்ரோ, இப்ப இல்ல ஒரு நிமிஷம், பிகில் எப்படி தெரியுன்ற கிட்ட வந்து ஓவர்சீஸ் வந்துட்டு பிகிலோட கலெக்ஷன் பாருங்க, இப்ப 90 பண்ணி. இல்ல அமரன் வந்து எப்படி வந்து 300 வந்துச்சு, ஏன்னா ஓவர்சீஸ்ல வந்து 75 கோடி. இன்னொன்றா கேள்றா சிரிப்பன தெரியுமா, ஒரு நிமிஷம். ஓவர்சீஸ்ல கூட ஓடுறதா கூட இருக்கட்டும்டா, பக்கத்து ஸ்டேட்லாம் டபுள் டிஜிட் பண்ணோம்டா. கேரளால டபுள் டிஜிட், அதுதான்டா சொல்றேன். உனக்கு உன்னோட இது கலெக்ஷனோட 1/3 ஆஃப் த கலெக்ஷன் ஓவர்சீஸ்லயும் 10 கோடிக்கு மேல கலெக்ஷன் அதர் ஸ்டேட்லயும் வந்தா மட்டும்தான் உனக்கு அந்த 300 கோடி டார்கெட் வரும். எனக்கு உங்களை பார்த்தா இந்த விவேக் ஒரு டைம் வந்துட்டு இங்க நம்ம கிட்ட லிஸ்ட் போட்ட ஞாபகம். அப்ப என்னன்னா, கங்குன வந்துட்டு எவ்வளவு பண்ணணும்னு என்கிட்ட கேட்டான். நான் 150 பண்ணோம்னு. ஷாம் வந்துட்டு 200 பண்ணோம்னு சொன்னான். இதுல ஹைலைட் என்னன்னா, சுந்தர்னு ஒருத்தன் வருவான் தெரியுமா, இது நம்ம ஃபேன் தான், சுந்தர்னு ஒருத்தன், அவன் 300 பண்ணோம்னா. அதான் இன்னொருத்தன் வந்துட்டு அவன் கரெக்டா வந்து predict பண்ணிருக்காங்க. இல்ல ஹைலைட் என்னன்னா, இன்னொருத்தன் அவனும் 300 பண்ணோன்றான். நான் யோசிச்சு பார்த்தேன், நாங்க மட்டும்தான் கரெக்டா 100 கோடி பண்ணணும்னு கரெக்டா சொன்னோம். நீ எதுவுமே சொல்ல. அந்த படம் அந்த ட்ரைலருக்கு முன்னாடி நாங்க பேசியிருந்தோம். அப்ப நீ வரவே இல்லை, பொய் சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு டவுட். அந்த ஓகே ஃபைன், புருஷன் அடிச்சது எவனா சொல்லிட்டு ஜோதிகா வர, அது என்ன தப்பு? கேக்குற கேள்வி பாத்தியா? இல்ல ஒரு ஜோதிகா கேட்டது கூட தப்பு இல்லடா. இவன் சொன்னா பாத்தியா, அது புருஷன் எப்படிங்க வந்து உண்மையில அப்படிதான் இருந்தது பார்க்கும்போது. எப்படின்னா, இந்த ஸ்கூல் இல்ல ஒரு ஸ்கூல்ல டீச்சர் ரொம்ப ஸ்டூடெண்ட் ஏதாவது தெரியாம டீச்சர் ரொம்ப அஸ்டாருன்னு பையன் வந்துட்டு பேரண்ட் கூடணும் மறுநாள். பேரண்ட் வந்துட்டு கேள்வி கேட்பான், பையன் பேச மாட்டான். பேரண்ட் கேள்வி கேட்பான், எதுக்கு நான் புள்ளியாச்சு அப்படி கைய பாடுற. நம்ம சமீப ட்ரால்ஸா அவமானமா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம்? குமார் சொல்லிக்கிறேன். இல்ல கங்கோ பண்ண ரெக்கார்ட் எல்லாம் இப்ப அதான் சொன்னேன், 100 கோடி லாஸ் கூட வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் தனஜன்ல இருந்து எல்லாம் அழுதுட்டானுங்க. இன்னொன்னு ஆடியன்ஸுக்கு படம் பார்க்க தெரியல. இன்னொன்னு எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஹைலைட் என்னன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஏதோ பிரேக் ஈவன் ஆவல்னா கூட பரவாயில்லடா, ஆனா பிரேக் ஈவன் ஆவறதுக்கே 50%ல இருக்குதுடா. இன்னும் 50% எல்லா ஸ்டேட்லயும் லாஸ்டா. ரெக்கவர்னு ஒண்ணு போடுவாங்க தெரியுமா, போட்டு 10 நாள்ல ரெக்கவர் ஆச்சு. கூட நிறைய படம்லாம் தான். இவ்வளவு பீஸ்டே வந்துட்டு 2 வாரத்துல ரெக்கவர் ஆயிடுச்சு. புரியுதா? 2 வாரம் தாண்டி வந்துட்டு அதுலயே ரெக்கவர் ஆயிடுச்சு. ஆனா இவனுங்க யார் தெரியுமா, 28% அதை போட்டிருந்தாங்க. 25% ரெக்கவர் ஆயிருக்கு. அதான் அந்த படத்தோடைய பட்ஜெட்ல இல்ல, தியேட்ரிக்கல் ரைட்ஸ்ல இல்ல. குமரா எனக்கு ஒரு டவுட். அவங்க தனஞ்சயன் அவங்க ஆளுங்க இவரு ப்ரொடியூசர் எல்லாருமே 300 கோடினாங்கல்ல இதோட பட்ஜெட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 350. 350. அப்ப பிரேக் ஈவன் பார்த்தாலும் ஒரு 500க்கு மேல பண்ணுவாங்க. ஆமா, பிரேக் ஈவனுக்கு வந்து 450 மினிமம் பண்ணணும். தியேட்டர் ரைட்ஸ் தான் ப்ரோ. தியேட்டர் ரைட்ஸ் எவ்வளவு வித்தாங்களோ அதுக்கு டபுள். இல்ல ப்ரோ, இப்ப முதல்ல இப்ப ஒரு ஹீரோ கொண்டு ட்ரிபிள் டிஜிட். ஆமா, எனக்கு ஒரு டவுட், ஒரு நிமிஷம். இருமாமே, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் எவ்வளவுக்கு வித்தானுங்க? டிஎன் வந்து ஓன் ரிலீஸ் எவ்வளவுக்கு வித்தானுங்க? எனக்கு ஒரு டவுட், அவங்க சாட்டலைட் எவ்வளவு வித்தாங்க? இது சாட்டலைட் வித்துருச்சா ஃபர்ஸ்ட் கங்குவா? விக்கல ப்ரோ. இல்லங்க, பக்கா ஃப்ராடு. ஒரு நிமிஷம், ப்ரீ பிசினஸே பண்ணல நாங்க. ஆனா வந்துட்டு ப்ரீ பிசினஸ் பண்ணிச்சுன்னு டைம் பாஸ்ல பேச வச்சு, கூட டைம் பாஸ்ல எப்படி பேசினானா, லியோட ப்ரீ பிசினஸ் பேசினா. அப்ப டைம் பாஸ்ல வந்து இந்த கார்த்திக் வர்மா சில எல்லாம் போயிட்டு லியோட இது ப்ரீ பிசினஸ். அதுவும் எங்கன்னு பார்த்தா நார்த்ல. என்னடா பண்ணிடுறீங்கன்னு ஏதோ சொல்றேன், காசுக்காக என்ன இப்ப வரையும் பாசிட்டிவ் கொடுத்து வச்சிருக்கானடா. சவுண்ட் மட்டும் தான் பிரச்சனையா?
புரியுதா? படம் நல்லா இருக்கு. சவுண்டு சவுண்டு சவுண்ட். பேட்ச் ஒர்க் அப்புறம் அங்க மட்டும்தான் இருக்கு. இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும். என்னன்னா ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வீடியோ போடுறாங்க. யாரோ ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா வீடியோ எடுத்து போட்டுருக்காரு. இந்த மாதிரி நாங்க பாத்தீங்களா அமரனை ஓட வச்சோம், இது கங்குவை அடிச்சோம் பாத்தீங்களா, இது வந்து தொடரும். அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா நீங்க படத்தை படமா எடுங்க, என்டர்டைன்மெண்டா எடுங்க, அதை விட்டு வந்து கருத்து சொல்லாதீங்க அது இதுன்ற மாதிரி ஒருத்தர் பேசுற மாதிரி அது போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ இவ்வளவு நாள் எவன வீடியோ போடுறது இப்ப திடீர்னு வர்றதை பார்த்தா எனக்கு என்னமோ இது சும்மாதான் ப்ரோ. இல்ல இப்போ சொல்லிட்டா இல்ல எல்லாருக்கும் மூலகுது. எவன் இப்ப எவனாவது இது பண்ணா கூட நம்மளே கலாய்ப்போம். இதெல்லாம் ஆதி காலத்து டெக்னிக்குங்க. ஒரு பேக்கப் படி பேக்கப் படி நானே கிரியேட் பண்ணி இல்ல ஒரு பேக்கப் படி நானே கிரியேட் பண்ணி விக்னேஷ் ப்ரோவுடைய டிபி வச்சு நானே அவர் மாதிரி பேசுறேன். என்ன மாதிரி பேச ஆனா இல்ல கங்குவா ஒரே ஓடிடில பாத்துட்டு ஹிட் ஆகிடுவாரு. கவலைப்படாது. நானே ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கங்கா பெருமாச்சின்னு வேணா அதுல வரவா வந்து புகைச்சு அலெக்ஸ் கேக்குதா? இல்ல அலெக்ஸ், இப்போ ஒரு சீரீஸ் இல்ல ஒரு படத்தோட சீக்குவல் எடுக்கிறோம்னா அதோட ஃபர்ஸ்ட் இது வந்து ஹிட் ஆனாதான் அலெக்ஸ் எடுக்க முடியும். இவனுக்கு இவனுக்கு மனச கல்லாக்கிட்டா செகண்ட் எப்படிதான் எடுக்க போறான்னு புரியல அலெக்ஸ். இல்ல நான் பாத்துனுக்கிறேன் பக்கத்துலதான் நான் சொல்லியிருப்பேன். அதான் ஒரு 2-3 பேர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் மாதிரி வயசானலாம் உட்காந்துருந்தாங்க. அவன் பாட்டு என்ன சொல்ற ஞாபகம் அந்த மாட்டு சாணி மாதிரி வரும் தெரியுமா, ஒரு கலர் தோணு சூரம் போட்ட கீழதான் அந்த பார்ட் 2 வரும். 2 விரல காட்டும்ல. மாட்டு சாணி மாதிரி இல்லடா ஹைலைட் என்ன தெரியுமா? இல்லடா அது ஃபார்ம் ஆகுது இல்ல, அது ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகும்போது எல்லாம் தாட்டம் அலெக்ஸ். டேய் இல்ல அலெக்ஸ், எனக்கு ஒரு டவுட்ரா, இதை மட்டும் கிளியர் பண்ண. இப்ப கங்குவால வந்து அவருக்கு வந்து வயித்துல தானே சுடுவாங்க சூர்யாண்ணாக்கு. ஆனா கடைசியில வந்து எதுக்கு கையில வந்து கட்டு போட்டுக்கின்னு வருவாரு? குமார் அலெக்ஸ், எனக்கு ஒரு டவுட். அவங்க படம் ஃபிளாப்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறாங்களே தனஞ்செய்து. இன்னைக்கு ஒரு ஹிட்னு கூவிட்டு இருக்காங்களே, அட்ரஸ் பண்ணுங்க. அஞ்சானே ஃபிளாப் இன்னைக்கு அக்செப்ட் பண்றான், அன்னைக்கு தான் அவங்க ஜெயிக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் அஞ்சானே ஃபிளாப் இல்ல, சத்தியமா சொல்றேன். நீங்க ஒரு நாள் அஞ்சான் ஃபிளாப்னு சொல்லிருக்கேன். ஆனா தனஞ்செய் நீ எடுத்து பாருங்க. அது இன்னொன்னு அதே வந்துட்டு ரெவன்யூ பஞ்சன் நம்பினுறான். சத்தியமா அஞ்சான் ரெவன்யூ பஞ்சன் ஒரு இன்டர்வியூல பேசினேன் முன்னாடியே. எப்பாடே பைத்தியங்கடா இது. சும்மாங்க இப்ப புலி படம் வந்துட்டு 90 crores மேல வந்துச்சு ஓடிதா ஞாபகதா? அதுக்காக நீ 90 crores மேல பண்ணுச்சுன்னு பெருமையா சொல்லு தெரியும். ஓடலன்னா ஓடலடா ஃபிளாப் ஆயிடுச்சுறான்னு சொல்லிட்டு நம்மளே விட்டு போயினுக்கிறோம். ஆனா இவனு யாரு தெரியுமா? அந்த மனநிலை ப்ரோ சூர்யா ஃபேன்ஸா இருக்கட்டும், அந்த குடும்பத்துக்கே கிடையாது. அவன் வன்மம் வச்சு அவன் இருக்கான்ல எஸ்ஆர் பிரபு, எவ்வளவு வன்மம் வச்சு அடிச்சிருக்கான் பாரு. புலி எல்லாம் இப்ப ரிலீஸ் ஆயிருந்தா நானே ஒன்ல மாதிரி போட்டிருப்பேன். ஆடியன்ஸுக்கு வந்து கிளவுன் இது போட்டிருப்பேன் நானு. யோசிப்பாரு. இல்லடா இல்ல இதுல ஒரு இல்ல இப்ப இந்த டைம்ல விஜய் படம் இந்த டைம் விட்டேன்னு பைரவத்துல இருந்து இந்த படத்தை இப்ப இந்த டைம் விட்டாலும் அதுவே கலெக்ஷன் பண்ணும். புரியுது? அது வேற விஷயம். விஜய் பீக்ல இருக்கிறது அது ஒரு ரெண்டு மேட்டர் இருக்குது. ஆனா இவன் யார் தெரியுமா? இல்லடா எனக்கு டவுட் என்ன தெரியுமா, முதல்ல வளரணும். இது சூர்யா கொள்ளன கலாய்க்கிறதுக்காக இல்ல, முதல்ல வளரணும். ஓன் ஸ்டேட்ல வளரணும். ஓன் ஸ்டேட் தான் ஒருத்தவங்க மரியாதையே. அப்புறம் அதர் ஸ்டேட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் போகணும். புரியுதா? எடுத்த உடனே இவர் எப்படி தெரியுமா? ஆனா குமார் ஒருத்தன் இவன் சப்போர்ட்டர் யாரும் ஒருத்தர் அது யாரும் ஞாபகதா? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாம் சூர்யா கோட்டான்றான். எல்லாம் பகீர்னு பாக்குறானுங்க. நல்லா இருக்கு இந்த வார்த்தை. அவன் யாருன்னு தெரியலங்க. அவன் தான் தேர்ந்துக்கிறேன். அவன் இன்டர்வியூ ஏதாவது கையில வச்சான். கேக்குதா? கேக்குது. இல்ல அந்த வீடியோ மேல ஷேர் பண்ற பாருங்க. ஷேர் பண்ணு. ஆனா உண்மையில இப்ப இல்லைங்க, இப்ப மொக்க படம் இல்ல. என்னைக்குமே ஒரு டைம் பாக்குற மாதிரி இருந்தா கூட ஆடியன்ஸ் பார்ப்பானுங்க. உண்மையிலே சொல்றேன். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ராயன் ஒரு சில படம் சொல்லலாம். ஏன் அரண்மனையே எடுத்துக்கலாமே. அரண்மனை ராயன் எல்லாம் பார்த்தா
பெருசாலாம் பிடிக்கல. ராயன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ராயன்லாம். செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஃபிளா இருந்துச்சு. ஆனா அந்த படமே 150 பண்ணுச்சு, 160 எல்லாம் பண்ணுச்சு. அதெல்லாம் எப்படி பண்ணுது இல்லடா அலெக்ஸ், பாக்குறானுங்க, புரியுதா? ராயன் நல்லா தான்டா இருக்கான். சீனுகளை தவிர்த்துட்டு பார்த்தா மேல ஒரு நிமிஷம் என்ன சொல்லுவேன், என்ன டெம்பிள்ரா இது மேல. சூர்யா வீடியோ பார்த்தேன். அலெக்ஸ், நான் ஒரு மேட்டர் சிம்பிளா சொல்றேன் குமார். என்னன்னா 10ல 1 பேர் விஜய் படம், 10ல 1 பேர் தான் சூர்யா படம் பார்க்க விரும்புறாங்க. இவ்வளவுதான் சிம்பிள் பாயிண்ட். கரெக்டா? 10ல 1 பேர், 10 படம் 10ல 10 பேர் விஜய் படம் பார்த்தா அதுல 1 பேர் தான் வந்து சூர்யா படம் பார்க்க விரும்புறாங்க. கரெக்டா? 10ல ஒண்ணுலாம் இல்ல ப்ரோ, 100ல ஒண்ணுதான் இது. 100ல ஒண்ணு தான் சூர்யா ஃபேன். இல்ல ப்ரோ, இங்க பாருங்க, 1000ல் ஒருவன் நான் என்ன போய் வன்மவாதின்னு சொல்லுவானுங்க வந்து. 1000ல் ஒருவன் சூர்யான்றாமா? என்னடா உண்மையதான்டா சொன்னேன். இல்ல அவன மாதிரி நான் வன்மவாதி இல்ல. 100 பேர் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கானா, அதுல ஒருத்தன் வந்துட்டு ஏதாவது சூர்யா படத்தை பாக்கணும்னு நினைப்பானே தவிர அந்த மாதிரி இருக்க மாட்டானுங்க. கடைசியில சொன்ன நீ நானு 2 பேரும் போய் படத்தை பார்த்துட்டு வந்துருக்கோம். பைத்தியக்கார பையன் கம்முன்னு சொல்ல தருவா, சபையில உட்காந்து இருக்கும்போது பைத்தியக்கார பையன் என்ன பண்றது. அதையும் சோகமா சொல்றீங்க, ஜாலியா சொல்லுங்க. நாங்க கங்குவா பட்ட அப்படின்னு ஜாலியா சொல்லுங்க. எப்பேற்பட்ட படம், எப்பேற்பட்ட வரிகள். இனிமே நம்பாதீங்கடா அவனுங்க, இப்பயாவது புரிஞ்சுக்கோங்கடா. இதுக்கு மேல சூர்யாவை நம்பாதீங்கடா, படம் நல்லா இருக்கு. நான் ஒரு சொன்னா தப்பா நினைக்க மாட்டேங்க. எனக்கு பிரான்சிஸ் கேரக்டர் ஆகுது, இவன் கிரிஞ்சு பண்றான்னாவது பார்த்துருந்தான்டா. அதெல்லாம் பார்க்க கூட முடியலடா சத்தியமா. கிரிஞ்சு கூட பார்த்துடலாம் போல இருக்குடா. இதுதான் கடைசியில இது எப்படிதான் இது கிரிஞ்சே சிறப்பா வைப்போம். பிரான்சிஸே கேவலம், ஆனா இது அதையே மேலுன்றவ ஆகி விட்டான்டா யாரப்ப. அலெக்ஸ், பிரச்சனை என்ன, அந்த டீம் வந்து இன்னும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவன் நல்ல படம் கொடுத்திருக்கோம், விஜய் வந்து இல்ல ப்ரோ. நீங்க வேணா இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? 173 பேர் இருக்கிறீங்க. 173 பேருக்கு சேர்த்து சொல்றேன். அடுத்த படம் சிவா ஒண்ணு எடுப்பான். அடுத்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூக்கு போய் வரவேற்பு, போன படத்துக்கெல்லாம் எனக்கு வந்த வரவேற்பு மாதிரியே இந்த படத்துக்கு எனக்கு எல்லா மக்களும் கொடுப்பாங்கன்னு சொல்லுவான் பாருங்க. அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான். அவன் கடைசி வரைக்கும் அவன் தப்பா திருத்திக்கவே மாட்டான். இல்ல ஒரு விஷயம் இல்ல, சிவா மட்டும் பிரச்சனை கிடையாது. எல்லாருமே நீங்க சரி அந்த டீம்ல ஒரு ஆள் உண்மையா சொல்லிருக்கான்னு சொல்லு பாப்போம். உண்மையா இருந்திருக்கான், உண்மையா சொல்லுவேன் சொல்லுவோம். இன்க்ளூடிங் சூர்யா. இல்ல ஞானவரோட வைஃப் விஜய் ஃபேன்ஸ் இது திட்டான், ஞாபகம் இருக்கா? அதை நீங்க நோட் பண்ணீங்கன்னு தெரியல, அவ்வளவு வன்மம். விஜய் அஜித் எல்லாரையும் திட்டினான் ப்ரோ, எல்லாரையுமே. ரஜினியே திட்டினான். அதான் என்ன வேட்டையன் மயிறு அது இல்ல. என்ன மேட்டர்னா வந்து அவங்க ஒரு விரக்தியில போயிட்டு சூர்யா ஃபேன்ஸே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா படம் பார்க்க மாட்டீங்கன்னு. இவன் அதுக்கப்புறம் எஸ்ஆர் பிரபு திட்டினது விரக்தி தான் எனக்கு தெரிஞ்சு, கிளீனா. அவ்வளவுதான் ப்ரோ. அவெல்லாம் வச்சு சிரிச்சிட்டு கடந்து போயிடணும். இல்லடா குமார், இன்னைக்கு சென்னையில பெய்ஞ்ச மழைக்குதுல்ல, எனக்கு பெய்யும் போது ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆச்சு. இதே மழை அங்க தங்க ரிலீஸ் அன்னைக்கோ இல்ல அடுத்த நாள பெஞ்சிருக்குன்னு அத மழைக்கு அதை லம்பா முடிச்சிருப்பானுங்க போட்டு. மழை காண்டி வரல, மழை மட்டும் வரல, தமிழ்நாட்டுல கோட்டை எலெக்ஷன் வச்சிருப்பான்னு சொல்லிருப்பான். மழை மேல பைய போட்டு 400 கோடி ஆக்கியிருப்பானுங்க இந்த இடத்துக்கு. 400 எனக்கு வந்து ப்ராப்ளமே எஸ்ஆர் பிரபு மேலதான்டா. அவன் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளா கூட சினிமா இண்டஸ்ட்ரியில மதிக்க மாட்டாங்க. ஒன்னு தெரிஞ்சுங்க, அவனை யாரா பாத்துறீங்க? சூர்யா தவிர வேற யாரும் வச்சிருக்கானுங்க. எஸ்ஆர் பிரபு யாருமே மதிக்க மாட்டாங்க. அவன் ஒரு பைத்தியங்க, என்ன சொல்றது, பைத்தியன்ற தாண்டி ஒரு எச்சகலன்னு சொல்லுவான். ஹீரோ வச்சு ஜெயிக்க முடியாம உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க பாட்டு சைலண்டா தானே இருக்கோம். நீ எதுக்கு எங்கேயோ ஒரு கோட் பண்றான் அந்த ஃபேன். நீங்க அந்த ஐடி நோட் பண்ணீங்கன்னா
தலைவரே எனக்கு புரிய அலெக்ஸ் இப்ப நாம இல்லடா அலெக்ஸ் நாம ஒண்ணு பண்ணுவோம் பாத்தியா, ஒரு எவன் ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்குதோ அவனை போய் வந்து ரிப்ளை பண்ண தெரியாதவனா பார்த்து ரிப்ளை பண்ணுவான் பாத்தியா, அது மாதிரி ஒருத்தவனா இருக்கிறான் இவன். போய் எவன் ரிப்ளை நமக்கு பண்ண மாட்டானோ அவனுக்கு கோட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன்டா அப்படி பண்ற? எக்ஸாக்ட்லி, ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கிற ஐடியில உள்ள போயிட்டு கிளீனா பண்ணிருக்கான் அவன். இது வந்து கிளீன் இன்டெண்டட் ஸ்டேட்மெண்ட் அவன் பண்ணிருக்கான். ப்ரோ முதல்ல இவனுக்கு புக்ல வந்துட்டு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை விட வந்துட்டு கேவலம் கம்மியா இருக்குது, சத்தியமா சொல்றேன். இது யோசிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. யாராவது இப்ப பிசினஸ் ப்ரோல வேற யாராவது தனதேன் பிளேஸ்ல நீங்க யாராவது நீங்க யாராவது புரியுதா, நீ அந்த பிளேஸ்ல ஏதாவது ஒரு இருக்கிற இல்ல ஏதாவது புரியுதா, ஒரு அவங்க டீம்ல ஏதாவது ஒண்ணு இருக்கிற, நீ ஏதாவது வந்து வெளியே பேச படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா சரி ஓகே என்ன பண்றது, அவங்களுக்கு கிளிக் ஆகல, ஏன் ஓடிடி வந்த இல்ல சரி இந்த மாதிரி முட்டு கொடுக்கலாம். சில பேர் வந்துட்டு படம் ஓடிடி வந்த பிறகு கிளிக் ஆகும் அப்படின்னு முட்டு கொடுக்கலாம். ஆனா இவனு யாரு தெரியுமா, பார்க்க தெரியல இது தெரியல, முதல்ல பார்க்க தெரியலன்ற வார்த்தையை நீ சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா, இப்ப இல்ல இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் கிடையாது, எல்லாம் புல்திங், சத்தியமா சொல்றேன் இன்க்ளூடிங் மீ, எல்லாருமே புல்திங்க. ஏன் தெரியுமா, எல்லாமான ஹாலிவுட் லெவல்ல எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்போ இருக்கிற எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சாச்சு. கூட வந்துட்டு இவளையா டென்கட்ட படம் எடுத்தா கூட அதை புரியுற அளவுக்கு இப்ப எல்லாருக்குமே மைண்ட் வந்துருச்சு. இவளையா மாநாடு படம் எடுத்துக்கடா குமார், யோசிச்சு பாத்தியா, மாநாடு படம் வந்துட்டு அதை புரிஞ்சு கிட்டாகிற அளவுக்கு தமிழ்நாட்டுல இங்க ஆடியன்ஸ் இருக்காங்க. யோசிச்சு போற அப்ப தமிழ்நாடு ஆடியன்ஸ் அவனுங்க தெளிவா இருக்கானுங்க ஆளுங்க. எல்லாத்தையும் அவன் இவளையா படம் ஒண்ணு புரியுதா கூட வெளியே வந்து அது யூடியூப்ல இல்ல சர்ச் பண்ணி நீ சிம்பிள்ரா, பேசிக் எமோஷன் கனெக்ட்னு சொல்லுவல்ல, அந்த பேசிக் எமோஷனல் கனெக்ட்லயே நீ மிஸ்டேக் பண்ண எப்படா அவன் படம் ஓடும்? உனக்கு எப்படா எமோஷன் வரும்? ட்ரிபிள் ஆர்லயே வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு இவன் கூப்பிடுவான், இல்ல அந்த குழந்தைய வந்துட்டு அவன் பார்க்கும்போது அந்த எமோஷன் ஃபீல் ஆகும். இதெல்லாம் ஒரு குழந்தையடாம நீ அந்த பையன்லாம் பார்த்தாடு சத்தியமா யாருக்காவது ஃபீல் ஆகுதுங்க அந்த பையனை பார்த்தா எமோஷன் இல்ல. கொடுவா துரோகம் பண்றவானா, அதனால கொடுவாவை கொன்றுவானா, அதனால பொருவா தானே கொடுவா பையன், பொருவா மேல வந்து பரிதாபம் வந்துருமா, உடனே பொருவா முதுக குத்திருவானா, ஆனா வந்து பொருவா விடாம போய் வந்து இவர் வந்து சங்கு புடிச்சு கொடுப்பாராம். எனக்கு தெரிஞ்சு கதைய இல்ல கிங் ஆஃப் சென்னை சொல்லியிருந்தா கூட அதை செலக்ட் பண்ணிருக்கேன். மகேஷ் பாபு கூட செலக்ட் பண்றக்க மாட்டானா இந்த கதையை? மகேஷ் பாபு தான் இதெல்லாம் கார் தொப்பிருப்பான். சொல்லுங்க, அவனே அன்பு சொல்லு. லாஸ்ட் அந்த பையன் வந்து ஒரு சீன் பார்ப்பாங்க காப்பாற்றும் போது, அதெல்லாம் என்ன சீன்னு தெரியும். அதெல்லாம் என்ன மேட்ச் என்ன ஏதுன்னு தெரியாம தியேட்டர்ல உட்காந்துக்கிறோம் சார். இதுல இல்ல இப்ப நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம ஜாலியா இருப்போம், இது பண்ணுவோம். அடுத்த வருஷம் அதான் தீபாவளி நம்ம படம் வருது, இது பண்ணலாம். டிசம்பர் இதுக்கப்புறம் தான் புஷ்பா 2 வருது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்ல. டிசம்பர் எண்டுல வந்துட்டு பார்த்தா விடுதலை 2 வருது. 2 தான் இதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட இதுல 2 படம் வருது. பொங்கலுக்கு அஜித் படம் வரல, எனக்கு தெரிஞ்சு வீர தீர சோரம் வரும்னு நினைக்கிறான். வேற ஏதாவது ஒரு இது வரலாம், வீர தீர சோரம் இல்ல இந்த பாலா படம் என்னடா குமார், அந்த படம் பேர் என்னது, பாலா பேரு பாலா படம் வணங்கான். அது சூர்யா நடிக்க வேண்டியது தானே, பேசாம அதையாவது. சத்தியமா சொல்றேன் நான் வன்மத்துல சொல்லடா, வணங்கானாவது நடிச்சிருந்து அது ஃபிளாப் ஆயிட்டா கூட ஒரு புரியுதா, பாலா படம்ன்றதுனால கலெக்ஷன் பார்க்க மாட்டான், புரியுதா? உண்மையிலே அது நல்ல பேராது வாங்கி கொடுத்துருக்கும். ஆமா, எங்க நம்ம ஆளு விக்னேஷ் அங்கிள் நம்ம வாவாத்தியா எப்ப வருது? அதெல்லாம் ஒரு படமாடா, யாராவது கண்டுக்கிறாங்களா? நீங்க 2 பேரும் தான்டா அந்த ஆள் தான் கிறிஸ்டி கட்டி போயிட்டே அப்படி பண்ணுகிறாரு. நீங்க இன்னும் மழை பெஞ்சுனுக்குறா. அது எப்படின்னா அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து விஜய்க்கு காம்படிட்டர் நாங்க தான் கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி நம்ம ஆளு ஸ்ரீலா காம்படிட்டர் நாங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. என்ன மழை இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு. அதான் இவளே லீவ் எல்லாம் விட்டானடா நாளைக்கு ஸ்கூலுக்கு. ஆனா இவனுங்க என்ன தெரியுமா ஹைலைட், இவனுங்க சும்மா இருக்கும்போது கூட வந்துட்டு மழை நல்லா பெய்யும். இவனுங்க லீவ் விட்டு ரெட் அலர்ட் விடும்போது தான் மழையே பெய்யாது. ஆனா பெய்யுது இப்பெல்லாம், அதான் பெஞ்சுதான் இருக்கு, நான் ஸ்டாப்பா பெஞ்சுதான் இருக்கு. சாம சென்னைலாம் லீவ் விட்டானுங்க ஃபுல் ஸ்கூல் இது எல்லாத்துக்கும். எனக்கு எதுவுமே கேட்கல, ரிமூவ் பண்றா, நான் திரும்பி ஜாயின் பண்றேன். நீ பேசுறது மட்டும் தான் கேக்குது. உனக்கு பக்காது, நான் மட்டும் தான்டா பேசுறேன்.
அப்படியா? நான் பேசுறது கேக்குதாடா? எவனாவது ஷாமு கேக்குதா? நீ பேசுறது கேக்கு. அப்ப அட கருமமே, நானும் ரொம்ப நேரமா யோசிக்கிறேன், என்னடா எனக்கு எதுவுமே கேட்கல, நீ நான் தான் பேசிக்கிட்டு அவரு இருக்கேன். பேசுறாரா? விக்னேஷன் பேசுறாரா? இல்ல ஏன் தெரியுமா, விக்னேஷ் ப்ரோ மைக் ஆன்ல இருக்கு, ஆனா ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுனுங்கிறேன், அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ஷாம தனது நவீன சொல்லு. எனக்கு ஒரு கங்குவ பாத்துவ மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்ப நான் யார், என்னடா கேள்வி இது? சொல்லு. இல்ல அந்த ஒரு கேங் வந்து லேடிஸ் ராணுவ படங்கிற மாதிரி காட்டுக்குள்ள போவாங்கல்ல. ஆமா. அங்க வந்து அவர் கங்குவா சொல்லுவாரு, நீங்க தான் 20 பேர் இருக்கீங்களே, நீங்களே அடிக்கலாம்னு. அந்த 20 பேருக்கு மூளை இல்ல, ஏற்கனவே நம்மளே அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிகில் படத்துல வந்து ரோசி மேரின்னு அந்த குழந்தை அழகா இருக்கும்டா, அதை கூப்பிட்டு போய் வாயில கருப்படிச்சு இவன் கேட்டது வந்துட்டு ஒரு பாயிண்டா யோசிச்சு கேட்கலாம். இல்ல மச்சான் ஒரு சார், அதாவது சுத்து போட்டாங்க, அவங்களுக்கு பயமாகுது, தைரியம் இல்லைன்னு அவரு புரியுதா, அவங்க எல்லாம் பார்த்து பயந்துட்டாங்களா, இவரு தைரியத்தை ஊட்டின உடனே அந்த தைரியத்தை வந்துட்டு இவங்க எடுத்துக்கிட்டு எல்லாரையும் போட்டு தள்ள மாதிரி காட்டினா. இதுல ஒரு கோமாளித்தனம் என்னன்னா, அந்த தம்மா தோண்டு குழந்தை வந்துட்டு இத்தனை பேரை கொலை பண்றதுன்னு அந்த ஒரு பாயிண்ட் இருக்குதுல்ல, அதுவே கேவலமான பாயிண்ட். இது வந்துட்டு ராஜமௌழி கூட வச்சது கிடையாது. ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு இதெல்லாம் கொள்ளுது. ஏன்டா எதிர்க்க இருக்கிறவங்கலாம் ராஜமௌழி கூட வச்சது இல்லையா? ராஜமௌழி ஏன்டா இவ்வளவு கேவலமான சீட்ல வைக்க போறா? இல்லடா, ஃபேண்டசி நிறைய எடுப்பான்ல, அதை சொல்றேன், அது மேட்டர் இல்ல. இப்ப என்னத்தான் இல்லடா. இந்த ஒரு பாயிண்ட் இல்ல இருங்க, இந்த வில்ல இருக்கான்ல பாபிடியோல், அவன் டீம்ல வந்துட்டு பார்த்தா நல்ல ஒரு ட்ரைனிங்கான ஒரு படை வீர மாதிரி காட்டுவான். அதான் நீ வந்துட்டு ஏதாவது ரொம்ப கொடூரமானவன், புரியுதா? அதான் பெருமாச்சியில இருக்கிறவங்க கூட அவ்வளவு கொடூரமா இருக்க மாட்டாங்க. அந்த மண்டவோட இது பண்றது, புளிஞ்சின ரத்தத்தை இது பண்ணிக்கணும், அப்படியே என்ன சொல்றது, ஒரு அரக்க மாதிரி காட்டுவான். அப்பேற்பட்ட அரக்கன் தம்மா தோண்டு பால்வாடி குழந்தை வந்துட்டு கொலை பண்றதுன்னு நம்ம அது ஒரு சீனே வந்துட்டு அது ஒரு சுத்தமா நம்பாத மாதிரி தான் இருந்தது. நம்பாதது முன்னாடி இல்லடா அலெக்ஸ், அது என்ன மேட்டர்னா அவங்க ட்ரைனிங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆனா இவன் கேட்டான் அவங்க எல்லாம் ட்ரைனிங். அது விடுங்க, நான் அந்த இல்லடா அலெக்ஸ், அந்த சின்ன பிள்ளை ஒரு எலிவேஷன் பண்ணிட்டு இருக்கும்ல, அண்ணா சொல்லிட்டாரு, அண்ணா என்ன சொன்னாருன்னு நான் சொல்றேன். நீங்க 25 பேர் இருக்கீங்க, அவங்க 15 பேர் தான் இருக்காங்க, 25 பேரால 15 பேரை கொல்ல முடியாதா அப்படின்னு அண்ணன் கேக்குறேன். உடனே ஒரு இல்ல இல்லடா அலெக்ஸ், இந்த பேசிக் அறிவு இருந்திருந்தா அவங்க கிளான்ல ஏற்கனவே 2 பேர் செத்துருக்க மாட்டாங்க, போகும்போது 2 பேர் செத்துருவாங்க. இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு இவன் கேள்வி போது ஏன் சிரிப்பு வந்துச்சுன்னா, இதெல்லாம் எப்படா யோசிக்க இல்ல, இது முதல்ல இது தப்பு, இது கேட்கறது. ஏன்னா இது லாஜிக் படி இப்படி கேட்கவே கூடாது. ஏன்னா சீன் படி பார்த்தா அவரு தான் வந்துட்டு லீடரு, அவர் சொன்ன பிறகு இவருக்கு அதான் நரம்பெல்லாம் புடைக்குது, அந்த மாதிரிதான் காட்டுவானுங்க. ஆனா பட சீன் பார்க்க அந்த மாதிரி இருக்காது. என்ன பண்றது, என்னடா டெய்லி போர் அடிக்குதுடாப்பா உங்க ஸ்பேஸ்க்கு வந்தா. நீ என்ன பண்ற, கொட்டை மேல ஏறி வந்து ஃபுட்பால் இல்லடா டேய், இப்ப டேய் ஷாம, உன் பேர்லயே சாய் இருக்கும் போது அப்பவே டவுட் போட்டேன்டா, நீயும் அந்த அவன் கூட்டணி ஏற்படு பேரிலே சாய வச்சுன்னு இருக்கிறவனை கலாகிறீங்கடா, அநியாயமா. ஆமா எனக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு சிறுத்தை சிவா ஃபேன் நினைக்கிறேன். அதுதான் கங்குவா இது பண்ண இல்ல அவன் சொல்லிருப்பான், என்ன இருந்தாலும் சாய் என் பேர் அடிக்கடி போராடுறா, ஏன்டா அவரை போட்டு வச்சுக்கிறீங்க. அப்படி பார்த்தா எல்லா அஜித் படத்தும் சாய் தான். நீ சொல்லுவடா, சொல்லுவேன். நாளைக்கு அவன் வேட்டைக்கண்ணு பிரிட்ஜில் பிறந்தா கூட நீ சொல்லுவ. ஆனா இல்ல, இதெல்லாம் இருக்கட்டும். அவன் அவ்வளவுதான்டா. ஆனா டே ஷாம, இப்ப இவனுக்கு கேக்குறான்ல கேள்வி, இதை விட கொடூரமான கேள்வி எல்லாம் வந்துட்டு ஓடிட்டு ரிலீஸ் ஆன பிறகு வரும். சில பேர் நிறைய பேர் பாக்கல இந்த படம். ஒருவேளை நான் படம் பார்த்து இருந்தேன்னா நீங்க சொல்றதெல்லாம் ஜாலியா இருந்திருக்கும்.
படமே பார்க்காம தான் எங்களை ஸ்டாப் பண்ணியா? கை கொடு. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளு இல்ல. நீ இங்க பாரு, நீ அந்த ஃபிளைட் ஃபுட்போர்ட் சீனை மட்டும் பாரு, என்ன ஆனா குமார் இதுல நான் இல்ல சொல்ல மாட்டேன். நான் யார் தெரியுமா? ஃபிளைட்ல ஃபுட்போர்ட் அடிக்கிறான்ல, போன்ல போட்டோ எடுக்கலாம், பாக்கெட்ல கை போச்சு. அப்ப மனசுல ஒரு மினிமம் ஃபிளைட்டோட ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 450 இருந்து 500 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீட்ல வெளியே தொங்கன்னா உன்னோட தொங்கன அடுத்த 2வது செகண்ட் உனக்கு குடலு குந்தாணி எல்லாம் பிச்சுக்கின்னு தனித்தனியா போயிடும். இவர் உட்காந்து கடவு காட்டிக்கிட்டு இருப்பாரு. இல்லடா நீ பைக்ல ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட் போனாலே ஆளு உடம்பு சொல்லும். அதே வந்துட்டு ஒரு 4 மடங்கு அந்த ஸ்பீட் எல்லாம் வச்சு பார்த்தா எப்படா அவன் தொங்க முடியும்? இதுல பார்த்தா இழிச்சுடா. முதல்ல 100 கிலோமீட்டர் சொல்றடா, நான் வந்து 400 மைல் சொல்றேன். அததான் சொல்றேன். முதல்ல இதவே சமாளிக்க முடியாது. அத ஒருத்தன் யோசிச்சிருக்கான் பாரு, அவன் திறமை நீ பாராட்டணும்டா. முதல்ல அவன் திறமை நீ பாராட்டணும். எல்லாத்துலயும் இருக்கிறாராம் நெருப்புல, நீ எல்லாத்துலயும் ஃபைட் வச்சு கழட்டு. ஆனா எனக்கு இன்னொரு டவுட், அந்த பையனுக்கு எப்படி இந்த ஃபிளைட் கண்ட்ரோல் பண்றது, இந்த காரை பறக்க வைக்கிற பவர்லாம் எப்படி வந்துச்சு? அவருக்கு வந்து ரீசெண்டா வந்து இப்பதான் ஹாக்வர்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் ரீசெண்டா ஹாக்வர்ட்ஸ்ல வந்து இது முடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. லீவ்ல வந்தாரு அவரு. எனக்கே அது தெரியாத அந்த கார் பறக்கிறதுக்கு அது ஒரு மேஜிக் இருக்குதுடா. விங்காடியம் லிவியோசா அப்படின்னு சொன்னா வந்து பறக்கும். ஹாரி பாட்டர் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. ஆமாடா, விங்கேடியம் லிவியோசா அதுதான் வந்து இது. படி பார்த்தா அவன சயின்ஸ் ஃபிக்ஷன் சயின்டிபிக்கா வந்துட்டு அசிங்கமா கேப்பேன். கார பறக்க வைக்கிறது சயின்ஸ் ஃபிக்ஷன் அவனுக்கு. குமார் கரெக்டா பேசுறான் எனக்கு தெரிஞ்சு. அவனே சொல்றதுதான் படத்தோட பிளாட் படி சொல்றேன். அவன் லேப்ல இருந்து ஏதோ சைடு எஃபெக்ட் ஆயிட்டு வெளியே வர மாதிரிதான் காட்டுவானுங்க. கண்ணுலாம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி ஏதோ பண்ணுவான். அதனால இவருக்கு சக்தி வந்ததும் அதனாலன்ற மாதிரி மட்டமா காமிச்சிருப்பான். அந்த மட்டத்தை தான் இவன் கேட்கறான். நிறைய லாஜிக் மிஸ்டேக் இது மட்டும் இல்ல, நிறைய இருக்குது. ஆனா இவன் சொன்னான் பாத்தியா அந்த பிளைட்ல ஷாமு, பிளைட் போயின்னு இருக்கும்னா அந்த பையன் வந்துட்டு சூர்யா ஃபுட்பால் அடிக்கும் போது வந்துட்டு பார்த்தா பிளைட்டை கண்ட்ரோல் எடுத்து இழுத்துருவான். ஏண்டா மூதேவி, உன்னை அரெஸ்ட் பண்ணும் போது நீ கண்ட்ரோல் எடுத்து பிளைட்டை ஸ்டாப் பண்ணி இருந்தீனா அவன் எதுக்குடா போயிட்டு ஃபுட்பால் அடிக்க போறான்? எனக்கு அதான் புரியல. என்ன சாமி, இப்போ நீ இருக்கடா, நீ ஒரு குழந்தைன்னு சொல்றது காண்டாதான் இது. நீ ஒரு குழந்தை, புரியுதா? நீ பேர் பொருவா இப்ப நல்லா இருக்குது. இல்ல கங்குவாவே குழந்தைன்னு சொல்லும் போது சாப்பா குழந்தைன்னு சொல்ல கூடாதா? நீ கங்குவாவே சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த கையை வெட்டுவாங்கல்ல, அவன் ஒரு அந்த இதுல இருக்கும்போது, அந்த ஷிப்ல இருக்கும்போது அவன் சொல்லுவான்ல, இந்த மாதிரி கையை எடுத்துட்டு வந்தா நட்டி சொல்லுவான்ல, அது என்ன மேட்டர்? அது இந்த மாதிரி நான் ஃபுல்லா அந்த கையை விட்டுவாங்கல்ல. இல்ல பெருமாச்சல இருக்கிற படை வீரர்கள் வந்துட்டு அதெல்லாம் ஒரு அளவும் கிடையாது. இல்ல அது ஒரு அளவும் கிடையாது. என்ன எழுதினாலும் வந்து 1.25 மணி நேரத்துக்கு மேல கதை போல. அதனால வந்து மேரி பிஸ்கெட் வியாபாரம் அந்த மேரி பிஸ்கெட்டை தான் சொல்றேன். அந்த பொற்காசுகள் வந்துட்டு நான் தரேன், நீ 100 பேர் கையை வெட்டினவான்னு சொல்லுவோம். அதான் அதனால மேரி பிஸ்கெட் மேரி பிஸ்கெட் மாதிரி பொற்காசுகள் இல்லடா. இதுல ஹைலைட் நான் பொற்காசுகள் சைட்ல கடிச்ச மாதிரி இருக்கும்டா. எவன் கடிச்சான்னு தெரியல பொற்காசு, எனக்கும் தெரியல. எங்களை பார்த்தா எப்படா இது மேடிக்கு வந்து குமார் கண்ணுல வைப்பான் தெரியுமா, கூலிங் கிளாஸ் மாதிரி. அதான் எரிச்சலா இருக்கும். சொல்லு அடுத்த கேள்வி படத்தை உங்ககிட்ட மாட்டின்னு தவிக்கிறான்டா அவன்.
ஆனா ஒரே ஒரே ஒரு லாஜிக் தான். அவன் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணது கழுத்துல ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருப்பான். இந்த டெட் புல் எல்லாம் வரும்ல அந்த மாதிரி. ஓ ஓ ஆமாண்டா சூப்பர். ஆமா அந்த பெல்ட் போட்டிருக்கும் போது அந்த பெல்ட் போட்டிருக்கும் போது ஃபிளைட்டையும் கண்ட்ரோல் பண்ணுவான். அப்புறம் எதுக்கு அந்த பெல்ட்ன்னு எனக்கு தெரியல. இல்ல நீ கேக்குற கேள்வி சிறுத்தை வச்சு கேட்டதுக்கு நாக்க புடுங்கி அதுல தூக்க மாட்டி செத்துருப்பாண்டா. ஏன் தெரியுமா? இல்ல நிறைய பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க சொல்லுவாரு. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல படம் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கேள்வி இருக்கும். புரியுதா? அவனுக்கு என்ன பவர் இருக்குது, அவன் என்ன கண்ட்ரோல் பண்றான், எதுவுமே புரியாது இதுல. ஆனா இதுல ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஷாம? நீ எதான்டா இப்போ நான் சொன்னல, ஷாம் ஒரு குழந்தை. உனக்கு வந்துட்டு ஒரு பிளைட்டை வந்துட்டு தன்னுடைய கண்ட்ரோலுக்கு இழுத்துன்னு வர்ற ஒரு பவருக்கு தான் நிறுத்துப்போம். உன்னை வந்துட்டு ஒருத்தன் தூக்கின்னு போறான். நீ தூக்கின்னு போகும்போது பிளைட்டை நிப்பாட்டவே மாட்டியா? ஏதான் கண்ட்ரோலுக்கு தான் நான் சாமான் நிப்பாட்டு நான் பாட்டு உட்காந்து இருப்பேன். இவன் வந்துட்டு சூர்யா ஃபுட்பால் வச்சுக்கிறான், பையன் சிரிக்கிறான். சிம்பிளான விஷயம். இப்ப நீ வந்து பிளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணாதானே வந்து சூர்யா நான் தொங்க விட முடியும், தொங்க விட்டாதானே பாட்டு போட முடியும். ஒரு நிமிஷம் இருங்கடா அலெக்ஸ். தனஞ்சயன் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்கான்டா அலெக்சாண்டர்னு ஒருத்தன். அப்படியா? சும்மா சொன்னேன். சொல்லக்கூடிய ஆள் தாங்க. நம்மள எப்படி இதெல்லாம் வந்து ஆஹா என்னடா பிரீமியருக்கே நான் தான் ரிவ்யூ போட்டேன், என் பேர் சொல்லாம அவன் பேர் சொல்றான். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவன் சொல்லக்கூடிய ஆள் தாங்க. ஏன்னா இவன் பேர் நோட் பண்ணிருந்தான். அதான் இவன் கட்சிக்காரன் திட்டுறான். ஆனா ஒரு டவுட்ரா, எந்த கட்சிக்காரன் திட்டினான்னு எனக்கு இப்ப தெரியும். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. என்னன்னா சூர்யா விட திஷா பண்ண ஹைட்டா இல்லையா? அப்புறம் கேட்டா ரேஸ் இறக்கி விட்டுறாதீங்க. ஆமா 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 நான் எனக்கு அப்பா தாவையும் நம்ம தாத்தாவையும் போட்டு அந்த கிளி கிழிச்சாங்க. அப்பெல்லாம் தனஞ்சயன் இல்ல இல்ல விடு, படமே ஸ்கேம் விடாது ஒருத்தர். ஆனா சத்தியமா இந்த டவுட் இருந்துச்சு. நானும் நிறைய ஃப்ரேம் கண்ணு உத்து பார்த்தேன். ஏன் தெரியுமா? சூர்யா திஷா பட்டானி வந்துட்டு ஒரே ஃப்ரேம்ல ஏதாவது நிக்கிறாங்களான்னு பார்த்தா பின்னாடி இருக்கும். ஃபைட் சீன்ல கூட பார்த்தா இவன் பின்னாடி இருப்பான், இவன் முன்னாடி இருப்பான். பாட்டுல வந்துட்டு பார்த்தா ஒரு சார ஆங்கிள் மாத்திருப்பாங்க. இவன் மேல இவன் கீழன்ற மாதிரி ஆங்கிள் மாத்தி காமிச்சிருப்பாங்க. அதான் The only live once. Only live once அது. அது YOLO. We got to two times. நல்லா இருக்கு. ஆதிநேர் பே வரும்போதே லைட்டா கருவன வாட நினைச்சிச்சு. நல்லாவே அடிச்சிச்சு. அதையும் போட்டாருங்க. டேய் உங்களுக்கு எல்லாம் படம் பார்க்க தெரியலடா. ஆதிநேர் போ எப்பேர்ப்பட்ட பாட்டு ஷாமே. என்னடா அது என்ன மேட்டர்னா, நாங்க படம் பூரா நாங்க லைட்டே யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆமா நான் கால்ல வேறது கட்டி என்ன ஒரு மேக்கிங்டா அது. அப்பேற்பட்ட மேக்கிங்க கலாய்ச்சுங்கிறீங்க. இல்லடா ஆனாடு விவேக் ஞாபகம் நினைக்கிறேன். அந்த கிளவி ஆதிநேர் பாட்டு ஸ்டார்டிங்ல ஒண்ணு பாட தெரியுமா? கண்ணி காட்டி மாட்டீங்களே. அப்பவே அது ஒரு வைப் இருக்குது. அது ஸ்டார்டிங் இல்லடா, அது எண்டிங்டா. அது இல்ல ஸ்டார்டிங்லயே வரும் கிளவி. படம் எடுத்து அவங்க இவங்கிட்ட மாட்டேன் உங்ககிட்ட மாட்டேன் நானு. ஆனா இல்ல நான் அப்பவே சொன்னேன். இல்ல நானாவது 150 சொன்னேன், நீ 200 சொல்லிருக்க. 150 சொன்ன என்ன திட்டுறானுங்க. நான் சொல்லும் போதே சொன்னேன் படம் ஹிட் ஆனா கண்டிப்பா 150 பொண்ணுன்னு. என்னாச்சு டிசாஸ்டர். ஆனா நான் என்ன பண்றது? அலெக்ஸ் உங்க செட்ல எவன்டா 85 கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கான்?
நீங்க ஒரு லிஸ்ட் போட்டீங்கல்ல, விவேக் தான் அப்படியா? கரெக்ட். ப்ரோ இல்ல 85 இல்ல ப்ரோ, இப்ப 95 கிட்ட போய் நிக்குது. 100 வந்துரும். இவ்வளவு அநியாயம் பண்ண கூடாது. அதான் நைஸா விவேக் கிரெடிட் கொடுக்கலாம் நான் என்னைக்குமே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா 100 கோடி படம் லாஸ், ஆல்ரெடி பெரிய லாஸ் படம். சொன்னதாண்டா 85, நான் 85 தான் வந்திருக்கு. இன்னுமாடா 100ன்ற படம் வந்துரும்டா. இல்ல காசி தியேட்டர் லாக் போட்டு வச்சிருக்கானா? கிரேஸ் மார்க்ஸ்ல இது பண்ற மாதிரி பாஸ் பண்றீங்க. இல்ல ஒரு டெய்லி எவ்வளவு வருதுன்னு வேர்ல்டு வைடு போடுவானுங்க வெப்சைட்ல. இவன் டெய்லியுமே லட்சக்கணக்கில் தான் பண்றான், கோடிக்கணக்கில் கூட பணம் பண்றான். புரியல, அவன் தியேட்டர் மூடி வச்சிருக்கானுங்கடா. தியேட்டரு தமிழ்நாடு இல்ல, தமிழ்நாடு ஆல்ரெடி தமிழ்நாடா இல்லடா, தமிழ்நாடு இல்ல வேர்ல்டு வைடு சொல்றேன். வேர்ல்டு வைடே லட்சங்கள் தான். தமிழ்நாடுலயே ஓடலையா? சரி ஓகே. அலெக்ஸ், நான் இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வரேன். என்னன்னா, சோசியல் மீடியாவோட பவர் எப்படி இந்த படத்தை விட்டுரு, நம்மள விட்டுரு. என்னன்னா, இப்போ நம்ம ஒரு படத்தை ஐ மீன் லைக் சோசியல் மீடியாவால ஒரு படத்தை வந்து இது பண்ண முடியுமா? நான் தெளிவா சொல்றேன். ஒரு நிமிஷம், சின்ன படத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம பண்ற ஒரு விஷயம் அமெரிக்காவோட எங்கெல்லாம் ரீச் ஆகுது. நான் லைவ்ல பார்த்தேன். ஒருத்தன் என்கிட்ட கால் பண்ணி சொல்றான், டேய் கங்குவா மொக்க இதுவா இருக்கட்டும், நம்ம பண்ற ரீச் ஆகுது. ஸ்டேட்மெண்ட் ஓகேவா? நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயம் ரீச் ஆகுது. சொல்றது கேளு. இல்ல இப்ப ஒரு சின்ன படம் எல்லாம் எடுத்து இந்த டாடா இவளே, அந்த மகாராஜா, நிறைய படம் இவளே எல்லாமே ஹிட் ஆகும். சின்ன சின்ன படம் லவ் டுடே லப்பர் இவளையா, இந்த போர் தொழில் எல்லா படமும் வேர்ட் ஆஃப் மவுத் தான். சோசியல் மீடியால நல்லதும் நல்லதும் கெட்டது இருக்கு, அதை ஒத்துக்கிறியா? நல்லதும் அண்ணாத்தை விட வலிமை விட உண்மையிலே ஈட்டி நல்ல படம் தான், அதை இனியும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா அது முக்கிய கலெக்ஷன் வந்துச்சு, அதை விட கலெக்ஷன் கம்மியா வந்துச்சு. உண்மையில அண்ணாத்தை விட வலிமையோட அது பரவாயில்ல, ஆனா கேவலமான கலெக்ஷன் இருக்கிறதுலே அடிமோசமான அடிப்பொலி. அதான் விவேக் யார் தெரியுமா புதைச்சதை கொண்டு வந்து பேசின்னு இருப்பான். புதைச்சது கொண்டு வந்து பேசினது நீயாடா? அவன் தானே ஈட்டியை கேட்டான். ஈட்டி யாரா எடுத்துன்னு வந்தான்? நல்ல படம்ன்ற என்னடா பேசுற அலெக்ஸ்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? ஏன்னா நல்ல படங்கள் ஓடி இருக்கு சோசியல் மீடியானால. இல்ல அப்படி கிடையாது. விஜய் எடுத்துப்போம், பேச முடியுங்க. இல்ல இப்ப விஜய் ஒரு சில ஸ்டார் இருக்காங்க, ஏன் ரஜினி ஒரு சில இல்ல ரஜினி எடுத்துக்கலாம். சும்மா சொல்றேன், ரஜினி அஜித்தும் எடுத்துக்கலாம். இது 3 எடுத்துக்கலாம். டயர் 1 3 பேர் எடுத்துக்கலாம். படம் ஃபிளாப் பண்ணா கூட வலிமை ஒரு 150 பண்ணிருக்கு, வேட்டைன்னு எடுக்கக்கூடாது. அண்ணாத்தை ஒரு 150 பண்ணிருக்கு, 140 பண்ணிருக்கு. அது மல்டி ஸ்டாரா? அதே மறந்துட்டான். மல்டி ஸ்டாரா? தெரியுது. தமிழ்நாடு டேட்டா புரியுது, யாரு நம்பர் 1 அவனுக்கு புரியுது. அப்ப ரஜினியால 200 போன, அப்ப ரஜினியால 250 வந்துருக்காடா? தெரியாம கேக்குறேன் சாம. அதான் போடுறானுங்களே 240. ஆமா ரஜினியால வந்துச்சு. சரி இல்லடா, கேரளால யாரால்டா ஓச்சு? ரஜினியால ஓச்சாடா 10 கோடி 10 கோடி. டாக்டர் கிட்ட கேட்டா லீக் ஆன போட்டா அனுப்புறேன், உண்மையான வசூல் சொல்லியா? 120. சரி சொல்றது கேளு. இவங்க 3 பேருக்கு வந்துட்டு மினிமம் 100 மேல ஓடணும். 100 விஜய்க்கு வந்துட்டு 200 மேல ஓடும், புரியுதா? அதான் பீஸ்ட்லாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 3 பேரை விட்டுலாம், மீதி எல்லாருக்கும் எடுத்து பார்த்தா சிவகார்த்திகேயன் படம் ஓடலன்னா வந்துட்டு ஒரு 70 இதுல ஒண்ணு நிக்கோன்னு எடுத்துப்போம், புரியுதா? ஒரு 70 நிக்கோன்ல ஒரு 80 நிக்கோன்னு எடுத்துப்போம். அதுக்கடுத்து தனுஷுக்கும் எடுத்துப்போம். தனுஷுக்கும் எடுத்தாலும் இதே மாதிரிதான், ஒரு அந்த மாதிரி நிக்கும், அந்த மாதிரி 100 கீழே இறங்கிடும். இதுல சூர்யா யாருன்னு பார்த்தா ஈட்டி அவ்வளவு அடிக்கல யாருமே. அந்த படமே வந்துட்டு 65 தான் பண்ணிருக்கு. இப்ப இவ்வளவு கங்கோ வந்துட்டு இத்தனை பேர் அடிக்கிறான்றானுங்க. அடிக்காத படம் கம்மியா பண்ணிருக்கேன். அதான் இல்ல இத்தனை பேர் அடிச்சாலும் படம் ஒரு டைம் பாக்குற மாதிரி இருந்தாலும் 100 பண்ணிருக்கணும். சின்ன படங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா
சின்ன படம் நல்லா இருந்தா கண்டிப்பா நல்லா பண்ணும். அதுக்கு ஒரு ரிவ்யூன்றது என்னைக்குமே வந்துட்டு சின்ன படத்துக்கு தான் ப்ரோ. அது சின்ன படத்தை வாழ வைக்கிறது தான் ரிவ்யூ அது இல்லாம உமால அது பெரிய படம் எவன்டா சொன்னது? யாரா வச்சாங்க கங்குவா சின்ன படம். அலெக்ஸ் ப்ரோ சாம்பிள் லப்பர் பந்து வந்து 36 கோடி பண்ணிருக்கு தமிழ்நாட்டுல மட்டும். 36 crores தமிழ்நாடு. ஆனா கங்குவா எவ்வளவு பண்ணிருக்கு? அதே பண்ணல. லப்பர் பந்துக்கு கீழே இருந்தானு டிசம்பர் மாசம் அடுத்த மாசமாடா எழுதி வச்சுக்க. ரப்பர் பந்துக்கு கீழே கண்டிப்பா இருக்கா. கில்லி சிக்கல இருக்கான்டா இவன் ஒருத்தன். ரப்பர் பந்து நீ வேற வெள்ள வருதுட்டு உள்ள உட்காந்துருப்பிய வரமாட்டியே. வருவேன் கண்டிப்பா. ஆனா இந்த வருஷம் யாரு ஹாப்பி இல்லடா? விவேக் ரொம்ப ஹாப்பிடானா. விவேக் யார் தெரியுமா? இல்ல அவன் கங்கோ ஃபிளாப் ஆகும் தான் எதிர்பார்த்தான். ஆனா அஞ்சான விட கேடு கட்டத்தனமா சத்தியமா அஞ்சான மேல்றா. நான் சத்தியமா எங்க கேட்டாலும் 2014 மாதிரி இவன் நினைச்சான். அஞ்சானே மேலு பாட்டை கேட்கலாம் புரியுதா? உண்மையில பாட்டையாவது கேட்கலாம். சில மாஸ்கினாவது ஏதாவது ஒண்ணு சும்மா பார்க்கும்போது லுக்காவது நல்லா இருக்குதுன்னு பாக்கலாம். மயிறு லுக்கும் நல்லா இல்லை. நான் கிட்ட ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன் கோட்டு தானே நம்பர் 1 கலெக்ஷன். கோட் எல்லாரும் சொன்னோம். அது கிரெடிட் இருக்கு கூட. நீ வேணா கங்கோ கிரெடிட் எடுத்து புரியுதா? கோட் எல்லாரும் பாத்தியா ஒரு கோட் எல்லாருமே சொன்னாங்க. அதான் எல்லாருமே எல்லாருக்கும் தெரியும். அப்படியே இவளே நாளா படம் ஃபர்ஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே போட்டிருந்தான். யாரா நீ? எல்லாருக்கும் தெரியும். இவளே இப்ப கூட தான் போடுறோம். அடுத்த வருஷம் ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் தி இயர் 69 வரும்னு. நைஸா கிரெடிட் தர்றான் பாரு. நான் பீக்ல இருக்கிற ஹீரோக்கு சொல்றது ஈஸி. ஆனா இவன மாதிரி சூர்யாக்கு சொல்றது கஷ்டம். சொல்லுங்க. என்னன்னா இவரு வந்து ஒரு சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட வந்து தனஞ்சன் வந்து பூசி மொழிகி இதுதான் சூப்பர்னு இது கிண்டி கொடுப்பாராமா. அதை நாங்க ரசிக்கணுமா? என்னடா இது? ஸ்கேம் பண்றீங்க நீங்க. 2000 ஓகே ஃபைன். நீங்க வந்து நல்ல குவாலிட்டி இருந்தா மொத்த மக்கள் ரசிக்க போறாங்க. நீங்க வந்து மட்டமா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விஜய்னா ஃபேன்ஸை பிளேம் பண்றது என்ன விதத்துல? கம்ப்ளீட் ஸ்கேம் போறது. இதுதான் ஸ்கேம். இதுல கோமாளி யார் தெரியுமா? விஜய் ஃபேன்ஸ் கிடையாது, அஜித் ஃபேன்ஸ் தான் கோமாளிங்க. நம்மளாவது அடிச்சோம்டா. அந்த ஒரு தாத்தா வந்து தலையில வச்சினார்ல வெளில வந்து ஆதங்கத்தை கேளுங்க. அவரை வச்சு அவர் வந்து பேச வச்சாங்களாண்டா அவரை. ஏதோ பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னென்ன சொல்றானுடா அவன். வேணா அவன் சொல்லிட்டு இருக்க. நான் ஒண்ணு கூட போடல. அதெல்லாம் நம்ம எங்க அடிச்சோம் கங்குவாலாம் உண்மையை சொல்லலையே. எங்க ஒரு டிட்டு காமி நான் போட்டது இல்ல. நீ வந்துட்டு எல்லாம் குவாட் பண்ணுவ, நீ போட மாட்டேன். அது இருக்கட்டும். ஆனா ஷாம நீ யோசிச்சு பாரு. இந்த படத்தை எடுத்து இவன் ஸ்கேம் பண்ணது கூட மன்னிச்சிடலாம்டா. இதை எடுத்து டிஃபெண்ட் பண்ண வரும்போது தான் எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. புரியுதா? உண்மையில நிறைய பேர் டென்ஷன் ஆன ஒரே காரணம் தான். அதான் ஒத்துக்கணும், அமைதியா போயிடணும். ஒத்துக்கிறது தப்பே கிடையாது. நீ இன்னொன்னு ஒத்துக்கலாம். இல்ல ஒத்துக்க மாட்டாங்க. இந்தியன் 2 ஃபிளாப் ஆயிடுச்சு. எவனாச்சும் எதனா பேசினானாடா? கம்முன்னு இருந்தாங்கடா. சங்கர் எல்லா டீமும் கம்முன்னு இருந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஃபிளா இருக்குது, ஒத்துக்கிட்டானுங்க. இவளையா கமலுக்கு இது பத்தியா? கமல் உசாரா இந்தியன் 2 ரிலீஸ் ஆகுது முன்னே சொல்லிச்சு. இந்தியன் 2க்காக நான் நடிக்கல, 3க்காக நடிச்சேன்னு. அடங்கோத்த பல்லேல தேவான். அதான் அந்த ஆளு பெரிய கேடி. ஒருவேளை மச்சான் ஒரு டவுட் ராடி இல்ல விவேக்கே, ஒருவேளை கங்குவா 2க்காக கங்குவா 1 நடிச்சிருப்பாரு சூர்யா. நல்லா இருக்கு. நிறைய இது சஸ்பென்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அவசரப்பட்டு அடிக்கிறீங்க. அது வந்தாதான் அதான் இல்ல உண்மையிலடா சாம. கங்குவா 2க்காக தான் சூர்யா கங்குவா 1 நடிச்சிருப்போல. இல்ல சாமு மனோஜ் போன் அடிச்சான்ல ஒரு நாள் முன்னாடி. நான் என்ன சொன்னேன் அவன்கிட்ட, டக்குனு காலை கட் பண்ணிட்டு போயிட்டான். வாங்கடா டே அப்படின்னு. சரி இது பரவாயில்ல. டே விவேக், மனோஜ் ஒரு ஸ்பேஸ்ல இன்னைக்கு வெடி காத்தால்டா ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டேன்டா. புலம்பினுக்கான் உட்காந்து தெரியாதா? இது விஜய் ஃபேன்ஸால தான் ஆச்சு. இவனுக்கு தான் பண்றானுங்க. என்னடா நம்ம அஜித் பண்றானுங்க படம் ஃபிளாப் ஆனா போஸ்ட் அஜித் ஃபேன். அதனாலதான் இந்த விஜய் ஃபேனுங்க பயங்கரமா எலெக்ஷன் கொடுக்குறாங்க நமக்கு. அதான் நம்ம மேல விழுறானுங்க படம் ஃபிளாப் ஆனா. அடப்பாவி.
நம்ம எல்லாம் படம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவோம், டேரக்டர் மட்டும் கொலை ஆனா படம் இவன் அதுலயே அவன் பயந்து கிடப்பான். அலெக்ஸுக்கு என்ன தலையெழுத்தாடா டே எப்படியா பஸ் போகணும்னு போய் பார்த்தவனுங்க ஏன்டா அடிக்கல பாவீங்களா? இல்ல போகாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் போகணும்னு தலையில தான் என்ன அவன். டேய் டேய் போயிட்டோம். இந்த விக்னேஷ் ப்ரோ போச்சு, சொல்லி டிக்கெட் புக் பண்ணணும்னு தலையில தான் என்ன. விக்னேஷ் ப்ரோ போச்சு, ஹரிஷ் ப்ரோ போனாரு, குமாரம் போனா, நான் போனேன். புரியுதா? அது எப்படி என்ன மட்டும் சொல்றீங்க? அதான் சொல்ல கட்டலுக்கு கீழே 3 பேர் வேணும் பேர் அவங்க சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க, விஜய் ஃபேன்ஸ் தான் படத்தை பிளாக் பாக்குறாங்கன்றானே, எங்களுக்கு என்ன பார்க்காமலே அடிப்பாங்கடா, இவனுக்கு வந்து பாத்துட்டு வந்து அடிக்கிறானு. எனக்கு ஒரு டவுட்ரா, நம்ம ஸ்பேஸ்ல 4 பேர் சொல்றல படம் பார்த்தோன்னு, அவனுங்க யாராவது அஜித் ஃபேன் யாராவது படம் பார்த்தோன்னு சொல்லு, புக் பண்ணிட்டு போனாங்க. சாமு உன் ஆபீஸ்ல ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல சூர்யா. ஏய் மாமே உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், இது கேளு. தமிழ் சினிமாவை வேஸ்ட் பண்ணிட்டீங்கடா, இது மாதிரி வேணா ஒரு படம் நான் பார்த்ததே இல்லன்ட்டான் தெரியுமா? யார் அவனா? அதான் அன்னைக்கு சொல்லி போட்டாங்க. அப்பனா டெய்லி போட்டு காட்டு ஹெச்டி டவுன்லோட் பண்ணி. டேய் அவங்க வந்து 3Dல பெஸ்ட் 3D இது தமிழ் சினிமாவை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க. அவங்க கிட்ட நீ ஏதாவது கேள, இது முன்னாடி 3D படம் ஏதாவது பாத்திருக்கேன்னு கேள. ஏன்னா இந்த மாதிரி சொல்றோம் யார் தெரியுமா? தமிழ் சினிமால இந்த மாதிரி 3D வந்து புது அட்டம்ப்டா நல்லா இருந்துச்சு, நீங்க தான் வேஸ்ட், தமிழ் ஆட்கள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இல்ல நான் 2.0 பார்த்தேன். 2.0லாவது செல்லு பிறகுறதாவது நெஞ்சுகிட்ட போற மாதிரி இருக்கும், அடியிலன்னு கேட்க கூடாது, நெஞ்சுகிட்ட வர மாதிரி இருக்கும். புரியுதா? அதாவது பரவாயில்ல, இந்த நாய் தான் அம்பு விடுறது, அவன் காரி துப்புறது, நாக்க சொல்றது, நலமான கேட்கறது, இதெல்லாம் எதுக்குடா 3Dல பாக்குறீங்க? எனக்கு அதான் புரியல. இப்ப 3Dனா ஒரு ஏதாவது ஒண்ணு யூஸ் இருக்கணும்ல. இப்ப டெட்பூல் பாக்குறியா, இது பாக்குறியா, ஏதாவது ஒண்ணு இருக்கணும், இல்ல ஒரு ஆக்ஷன் படமா இருக்கணும். புரியுதா? ஆக்ஷன் படம் அதிகமா இருந்தா ஆக்ஷன் படம் தானடா கங்குவா. நீ எல்லாத்தையும் 3D பாத்தியா? என்னடா பாவி கங்குவா 3Dல பாத்தியான்னு நீ? ப்ரோ அல மனசாட்சிக்குதா ப்ரோ 2D ப்ரோ, எவன் ப்ரோ 3Dல பாப்பான்? செக் அம்புலி 2 தானே? அம்புலி 3D பாருங்கடா போய். சத்தியமாடா இல்ல கேடிவில அம்புலின்னு ஒரு படம் போடுவோம், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்டா பாக்க, இது மயிறு மாதிரி இருக்கும். அலெக்ஸே ஒருத்தன் 9 மணிக்கு டிராவல் பண்ணி போயிட்டு 3D பார்த்தான், தூக்கத்தை விட்டுட்டு பிரீமியர் ஷோ. யாரு? நான் 3D போலடா, அந்த இதுல என்ன சக்காத, நான் 2D போனேன். இதுல விவேக் ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு, என்ன தெரியுமா? வாட்ஸ்அப் கால்ல நாங்க அதிகம் குரூப் ஒண்ணு இருக்குது, குரூப் கால் பேசிட்டு இருப்போம். இவன் சொன்னா இல்ல விக்னேஷ் ப்ரோ யாருன்னு தெரியல, பரவாயில்லடா 3D போடுறான்னாரு. என்ன நீ சொல்லும் போது எனக்கு டவுட் வருது, 3D போடலன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். புக்கிங் பண்ணும்போது என்னடா சினிவேல்ல 3D இல்ல சினிவேல்ல தானே? இல்ல ஒரு நிமிஷம், நான் பண்ணதுல ஒரே நல்ல விஷயம் அதுதான்டா 2Dல போனது. 3Dல போனா இன்னொரு தலைவலியும் சேர்த்து பண்ணிருக்கும் எனக்கு. இன்னொருடா 3D வந்துட்டு நீ 2 மணி நேரம் மூஞ்சி கிட்ட வந்துட்டு போயிருப்பான் அலமா இருக்கு. அலெக்ஸ் குமார் எனக்கு டவுட், அவன் 3D பாக்கும்போது சிறுத்தை சிவா சூர்யா தொகை தட்டுவான் தெரியுமா? சூப்பர் சீன். அது எந்த சீன்? அது எந்த சீன் மட்டும் சொல்லுங்க ப்ரோ. அது எந்த எவ்வளவு பாட்டுல வந்து வர இந்த எல்லோ சீன் இல்ல இராடு இல்ல அதுல ப்ளூ கலர்லயும் பிகினில வருவா. மேட்டர் என்னன்னா திஷா பட்டானி வந்துட்டு படுத்துனா மேல போய் பாயிடா, அதான் வரல வரல நேர்ல படுத்துதான் இருக்கா. இதுல ஹைலைட் என்னன்னா அந்த படத்துல வர்த்தா இருந்த ஒரு 2 சீன் அந்த கருமத்தையும் தூக்கிட்டானுங்க. 4 மணி நேரத்துல எனக்கு என்ன நான் சொன்ன பாசிட்டிவா நீ ரிவ்யூல பாறேன், அது ஒண்ணுதான் இருக்கும். திஷா பட்டானி பாசிட்டிவ். 2வது வந்துட்டு இந்த ஒரு பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, ஆனா அதை நான் போடல. ஏன்னு கேட்டா அந்த பிஜிஎம் வந்துட்டு போடுற இடத்துல சூர்யாவை காட்டிடுறானுங்க, அது ஒரு இரிட்டேட் ஆகுது. சூர்யா இல்லாம அந்த பிஜிஎம் போட்டா கூட நல்லா இருந்திருக்கும். சூர்யா அந்த நாக்க சொல்லிட்டு அலெக்ஸ், ஆனாலும் எனக்கு 27 வயசு ஆகுதுடா, நான் கூட அந்த அளவுக்கு அழகா வரைய மாட்டேன்னா. அவன் வந்து ஒரு கறிக்கட்டையை வச்சு நீ என்ன அழகா வரையறான்.
இவ்வளவு லாஜிக் பார்க்க கூடாதுடா இதெல்லாம். என்ன பையன் இல்ல 12 வயசுல வந்து நீ போய் வந்து ஆர்டிஸ்ட் மாதிரி வரைஞ்சியாடா படத்தை? நாய் ரஷ்யா வந்து கடத்துவாங்க எப்படி அந்த பையனை? ஃபர்ஸ்ட் ரஷ்யன் காமிப்பாங்கல்ல. ஆமா, ரஷ்யால வந்து நெல்லு வயல் எல்லாமா இருக்குது. அந்த ட்ரெயின் வந்து பறந்து போகும்போது நெல்லு வயல் காட்டுவாங்க. இல்லங்க ஆக்சுவலி ஹாரி பாட்டர்ல வந்துட்டு கார் பறக்கிற மாதிரி இங்க ட்ரெயின் பறக்கும். அது கட் பண்ணிட்டாங்க அது டெல்டா சைன்ல. ட்ரெயின் பறந்து கோவால லேண்ட் ஆயிட்ட பிறகு அந்த ட்ரெயின்ல இருந்து பையன் வந்துட்டு சூர்யா பார்ப்பான். இதான் டெல்டெக்ஸி. அது என்னன்னா அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நிலாவை காட்டினாலே வந்து யாருக்காவது வெறி பிடிச்சிரும் அந்த படத்துல. ஆமா, அது எனக்கு ஒரு நிமிஷம். படம் ஃபுல்லாமே எல்லா இடத்துலயுமே நிலா இருக்கு, அது எப்படி? நிலா அதெல்லாம் இல்ல ப்ரோ, அவனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னா இல்ல ப்ரோ, அது என்னன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா இரியா. அது வந்து அவனுக்கு ஃப்ரேம் ஃபில் பண்ண தெரியல, எப்படி ஃபில் பண்றதுன்னு வந்து மேல பாக்கும்போது நிலா இருந்திருக்கும். ஒரே ஃப்ரேம் நிலா வச்சு பரவாயில்ல, நான் ஃபுல்லா பௌர்ணமி தான், எப்பவுமே பௌர்ணமி தான். இதுல ஒரு இது கேக்குற லாஜிக் ஏன் தெரியுமா? படம் ஆரம்பிக்கும் போது சீட்ல நம்ம ஸ்டெடியா உட்காரோம் தெரியுமா? ஸ்டெடியா உட்கார்றதே ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம். அது எந்த யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டெடியா உட்காந்துக்கிறோம். குமார் அந்த கை வகை இடத்துல உட்காந்து பாத்துன்னு இருக்கிறோம். கிளவி வரும்போது நான் பார்த்துட்டேன், ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்துட்டேன் முடிஞ்சு அப்படின்னு. ஏன்னா அந்த கிளவி சொல்லுது, அந்த நிலாக்கு தான் தெரியும் இந்த கங்குவா என்ன பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய இப்பதான் பருப்புன்னு அது சொல்லணும். அதை சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் இருக்கு. கரெக்ட் தான் அவ சொல்றது. ஆனா ப்ரோ எனக்கு என்ன கேட்டா ஒரு நல்லது பண்ணிருக்கலாம். ஏன் தெரியுமா? அந்த கிளவி அவ்வளவு உசுறு கொடுத்த கத்தின்னு இருக்கும், நிலாவை காட்டி சோறு ஒட்டி கத்தின்னு இருக்கும். உடனே கங்குவா காட்டிருக்கலாம். அவன் எவ்வளவு கேவலமான பிச்சைக்காரனா இல்ல. நான் சொல்றேன் பாரு, இந்த பீஸ்ட்ல வந்து ஒரு கிளவி இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை கொன்ன உடனே நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துச்சு பாத்தியா? அது மாதிரி இதை கொண்டு இருந்தா எனக்கு உண்மையிலேயே சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் எனக்கு. இல்ல பீஸ்ட பாக்கும்போது கிளவி இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிருச்சு. ஆனா இல்லடா உண்மையில அந்த கிளவி அந்த கிளவியாவது 5 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் கத்திட்டு 6வது நிமிஷம் இல்ல. அந்த கிளைமேக்ஸ் அப்ப கூரை மேல ஏறி நின்னு பண்ணும் பாரு, கருங்காட்டு புலி கூட்டம் உரும்புச்சுனா தரை இறங்குச்சுனா ஒரே ஒரு காரணம் தான், கங்கா முதலவா. அது கங்கா இல்ல, எங்க கங்கா அந்த இல்ல. இனிமே அந்த இன்ட்ரோ கொடுத்த மாதிரி இருக்காது. முடியறதுக்குள்ள இவர் வருவாரு. சவுண்ட் தியேட்டர்ல அதிகமா வச்சுட்டாங்க சொல்லி அதை வச்சு தப்பிச்சிட்டாங்க அவங்க. சரி டேய் குமார் இருக்கிறோம் எல்லார்கிட்டயும் சொல்றேன். இந்த படம் நெட்ல வந்துடும், புரியுதா? நெட்ல தான் பிரிண்ட் வந்துட்டு ஒரு 10 நாள்ல வந்துடும். 10 நாள்ல ஏன்னா வந்து அங்க ஹிந்தியில பயங்கரம் ஓட போகுது, ஹிந்தியில பயங்கரம் ஓட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களே டிசைட் பண்ணிட்டு 8 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. போயிட்டு இருக்கு ப்ரோ, நார்த் இந்தியால பயங்கரமா அவன் இல்ல புஷ்பா 2 ஸ்கிரீனை தொச்சுன்னு ஃபிளாப் ஆயிடுச்சு. இல்ல சொல்றத கேளு, இந்த ஓடிடி நான் இப்ப நெட்ல வருதுல படம், எல்லாரும் ஏத்துனா படம் பார்க்காதவன் ஏத்து, பார்த்தவன் சத்தியமா ஏத்திராத. இல்ல அதான் இல்ல ட்ரால் கண்டென்ட் அதிகமா இருக்கும், அது வேற விஷயம். நீ ஏத்துட்டு ஹெட்செட்டை போட்டு 100% தேவையில்ல 70% வால்யூம் பாடுறான். அலெக்சி அந்த பயல பார்த்தாலாம் கட்டுப்பா வரும், அவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகும். இல்ல விவேக் 70% வால்யூம் வச்சு கூட இந்த படத்தை பார்க்க முடியாது, புரியுதா? நம்மளாம் எல்லா படத்தையும் பார்க்கலாம். 8ல வச்சு பார்த்தேன்னு நினைக்கிறேன் MX பிளேயர்ல. இல்லடா நீ சலாரி KGF 100% கூட வச்சு பார்க்கலாம், புரியுதா? அதுல வர எலிவேஷன் கூட பார்க்க நல்லா இருக்கும், கேட்க நல்லா இருக்கும். இது 70% வச்சு கூட இவனுக்கு பேசுறத பார்க்க முடியாது. எலிவேஷன் இல்ல, இவனுக்கு பேசுறத கூட பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஷாம உனக்கு நெட்ல ஒரு லிங்க் தரேன், நீ பாரு. ஓடிடி வந்து இப்ப நீ ஆபீஸ்ல ஒருத்தங்கிட்ட இமெயில் பாஸ் பண்ணு, சும்மா எப்படி சொல்லுவேன்? உன் ஃப்ரெண்டா அந்த இமெயில் பாஸ் பண்ண அந்த மாதிரி நார்மலா தானே சொல்லுவேன். கங்குவால எப்படின்னா சத்தியமா சொல்றேன் இப்படிதான் இருக்கும். பேசுறதே அப்படிதான்டா இது. நீங்க நினைப்ப இது வந்துட்டு ட்ரைபல் அப்படி பேசுவாங்க. இந்த சூர்யா ஃபேன்ஸ் 4 ஃபேன்ஸ் உட்காந்து முட்டு கொடுப்பானுங்க. அப்போகலிப்டோ பாரு, நிறைய ட்ரைபல் படங்கள் எல்லாத்தையும் பாரு. கத்திய குடுறா புழுவா அந்தாடான்ட்டு அவங்க இல்லடா இல்ல
ஆனானப்பட்ட அப்போகலிப்டர்லயே கத்த மாட்டானுங்க. எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. ட்ரைபிள்னா கத்துவாங்கன்னு இல்லடா, ஏதோ 24 மணி நேரம் கத்துவான்றது என்னடா கான்செப்ட் இது? கத்தாம இருந்தா மட்டும் படம் ஓடி இருக்குமா? இல்ல டேய், காடு வலிச்சிருக்காதரா நாய. விவேக் வெளியே வரும்ல அந்த எக்ஸிட் கேட்டு, வெளியே வந்துட்ட பிறகு ஒரு ஃப்ரீ ஆன்சர் ஆகுது. சில்லுன்னு இது காது சில்லுன்னு இருந்துச்சு. இப்ப எப்படின்னா நம்ம ஹெட்செட் விவேக் இராரா சாம ஹெட்செட்டை போட்ட ஒரு 50% வால்யூம் கேட்டு எடுத்த பிறகு சில்லு. விடுதலை 2 ட்ரெய்லர் பாத்தீங்க? நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னன்னா, இல்லடா அதெல்லாம் சரிதான், நடுவுல ஏதாவது அவனை கட்ட போட்டு அடிக்கிற சீன் வச்சிட்டானதுக்கு ஏசுட்டு கண்டிப்பா ஏதாண்டா இருக்கும். இல்லடா ஏன் இருக்கிறது பிரச்சனை இல்ல, ஒரு 2-3 பைத்தியக்காரிக்கு ஃபெமினிஸ்ட்லாம் ஒரு மாதிரி பண்ணுங்க. டேய் குரூப் வர்ற சாம. ஆமாண்டா, டெய்லி போட்டு தாலி அறுக்குறியாடா டேய். இல்ல அவன் சொன்னதை இங்க சொல்லு. இந்த ஸ்பேஸ்ல டெய்லி கங்குவா ரேப் பண்ற. டேய் அது இல்லடா, இன்னொன்னு லைன் சொன்னானு புஷ்பா. ஆமா ரேப் போட்டுக்கறான். கங்குவா கலெக்ஷன் போட்டு பீட் பண்ணும் பயமா இருக்கா? விவேக் இல்ல கங்குவா நார்த்ல நல்லா போகுது, புஷ்பா 2 பீட் பண்றானே. நீ ஓட வைக்காம பாக்குறேன்னு கேக்குறான். ஃப்ளாப் ஆயிடுச்சுடா, விடுங்கடா டேய், அதை போட்டு சாவடிக்காது. இல்ல அப்பெல்லாம் இல்ல. நீ யார் சொல்றதுக்கு? தனஜயன் ஃபேன் நான் இருக்கேன், கண்டிப்பா படம் ஓடுது. அலெக்ஸ் படம் ஓடுது இல்ல? ஒரு படம் நான் ரெக்கமெண்ட் பண்றேன், சட்டமின் கைன்னு சொல்லிட்டு சதீஷ் நடிச்சிருக்கான், சூப்பர் படம். அது பாருங்க, நல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த வருஷம் தான் சட்டமின் கைன்னு சதீஷ் ஆக்டர் சதீஷ் நடிச்சிருக்கான், நல்லா இருக்கும். இல்ல இந்த வருஷம் அந்த படம் ப்ரோ நல்லா இருக்கும். இந்த வருஷம் தான்டா வந்துச்சு. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சொன்னானுங்கடா சதீஷ் ஒரு படம் நல்ல படம் வந்துச்சு, படத்தை பெருசா யாரும் பார்க்கல, இது பண்ணலன்னு பாப்போம். ஹெச்டி வந்துச்சு இது பண்ணும். இன்னொன்று ஷாம தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். இல்ல தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். குமார் மார்டின் படத்தை நல்ல குவாலிட்டியில ஏத்திட்டேன். ஏத்திட்டு பாக்குறது தோண மாட்டுது. இல்ல பாக்க தோண மாட்டுது. ஆனா நைட்டு தெரியல போர் அடிச்சா. நான்லாம் ரைனோக்கு மொரட்டு வெயிட்டிங்ல இருக்கிறேன். அந்த ஹீரோ தானடா காய்கறி நீரோட ஃபைட் போட்டவன், அந்த ஹீரோ தானடா அது காய்கறி நீரோட ஃபைட். அதான் தெரியாம பாப்போம், அது ஏத்தனதுக்கு பார்த்தானே. அவனை பாக்குறதுக்கு நல்லா எருமாடு மாதிரி இருக்கிறான்டா. அவனே குட்டி காய்கறி மாதிரி தான் இருக்கான். இல்லடா இது கேஜி இல்ல, அந்த ஊர்ல கேஜிஎஃப் வந்துல அதே மாதிரி ட்ரை பண்றேன்னு அசிங்கப்பட்டான். பாப்போம், அதான் ஏத்திருக்கேன்ல, காமெடிக்காக தான் ஏத்தனேன். ஏன்னா படமே தான் ட்ரால் மீட்டர்ல தான். அரோல் தாஸ் ஹைலைட் என்னன்னா, அரோல் தாஸ் டட்டூராவை அடிச்சுட்டு வந்து கதை எழுதுறாரு போல, அந்த மாதிரிதான் இருக்கும் அந்த கதை. ஆமா, அது இந்த அர்ஜுனோட தம்பி தான். டேய் தெரியுமா, அரோல் தாஸோட கதை தான் அது, ரிட்டன் பை அரோல் தாஸ். நீ வேறடா. ஓ அவன் எழுதுனது தானா? ஆமாடா, தெரியல பாத்துட்டு சொல்றேன், ஒருவேளை கதை நல்லா இருந்து. அரோல் தாஸோட அக்கா பையன் தான்டா அவன். ஆமா ஆமா தெரியும்டா, அதான் அரோல் தாஸோட அக்கா பையன் தான், நெஃப்யூ. இல்லடா இது எப்படின்னா பாப்போம், இது என்ன கதை இருக்கா தெரியுமா? ஏத்திட்டேன் அதுல கதையே இல்லடா, அதுல வந்து நம்ம டபுள் ஆக்ஷன் பண்றதுக்கு அப்படியே. இல்ல இது எல்லாருக்கும் தெரியும், அது டபுள் ஆக்ஷனு, படம் ட்ரால் மீட்டர் ஆக்ஷனு. பாத்துட்டு சொல்லுவோம் ஏதாவது கதை ஏதாவது இதுதான். ஃபைனலா வந்து ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவான் பாரு, மார்டின் 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 ஐ எம் ரைனோ. அது ஒரு பேஸ் ஒண்ணு. கங்கோவே பார்த்த கோலி விட்றா, இது மார்டின் பார்க்க மாட்டீங்களா? அரோல் தாஸ் டட்டூராவை எக்ஸ்ட்ரா 2 இழுப்பு இழுத்துட்டு எழுதினாரு அந்த கதையே, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அந்த படம் எந்த சீன் தெரியல, ஞாபகம் இல்லடா. ரெண்டு ஹீரோ, அதான் அந்த ஹீரோ டபுள் ஆக்ஷன்ல 2 பேர் பேசிப்பானுங்க. அதான் நம்ம கண்டெய்னர்ல வந்து இத்தனை கன்ஸ் இத்தனை பாம்ஸ் இதெல்லாம் இருக்குது, பார்டர்ல வந்துட்டு நின்று அந்த பின்னாடி பார்த்தா பார்டர் மாதிரியே இருக்காது, பரிதாபங்களே நல்லா பண்ணுவானுங்க. அது என்ன பண்ணிருக்கானே தெரியல.
இதெல்லாம் பரவாயில்ல. யானைன்னு வந்து ஒரு படம் தெரியுமா உனக்கு? ஜீவா படம். ஆத்தங்கர ஓரத்தில் இந்தாலே இந்த பாட்டு. அதுல வந்து பார்டர்னு ஒரு இடத்த காட்டுவாரு. எப்படி தெரியுமா இருக்கும்? பேப்பர் போர்டு எழுதி பார்டர் அப்படின்னு குத்தி வச்சிருப்பானுங்க டெசர்ட்ல. லவ் படம்டா, அதெல்லாம் யாரும் கண்டுக்க போறது இல்ல, புரியுதா? நான் அந்த படத்துக்கு கங்குவாக்கம் பார்த்து தியேட்டர்ல வந்த படம் அதான்டா. நான் 12வது பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து கங்குவாதான். அது கரெக்ட். ஆனா லவ் படத்துல இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. லவ் தான். ஆனா இதெல்லாம் ஆக்ஷன் படம் எல்லாம் கண்டுப்பாங்க. அதுலயாவது பாட்டாவது நல்லா இருக்கும்டா அந்த யான்லயே. அந்த படம்ல ஆத்தங்கர ஓரத்து முன்னால குயிலுக்கு கூறுதி போன சாம சொல்றேன் கேக்குதா? நீ என்ன பண்ற? இப்போ ஒரு ட்வீட் போடுற, மழை பெஞ்சதால கங்குவா வந்து பாதிக்கப்பட்டுக்குது, இல்லைன்னா படம் ஹிட் ஆயிருக்கும். அளவுறா பல்லேலக்கா ஏன்டா அசிங்கப்படுற? படம் எடுத்தவனே அசிங்கப்படாம இருக்கான், ட்வீட் போடுறது அசிங்கப்படுறேன். அக்கவுண்ட்டுக்கு ரீச் வேணும்னா போடு, உடனே வருவாடுங்க பாரு. ஆமா ப்ரோ, எஸ் ப்ரோ, அக்ரி ப்ரோ. குமார் இல்ல, அவனுக்கு வர்றது மேட்டர்ல ஒண்ணு பண்ணானுங்க பாத்தியா? நாங்க 4 பேர் சேர்ந்து உங்களை ஓட்டு போட விட மாட்டேன்டா. எது இந்த 4 பேரா? அக்ரீடு ப்ரோ, எஸ் ப்ரோ. அதான் இல்ல, எப்ப ஆளை விடுங்க ப்ரோ. சூப்பரா ஒரு சூர்யா மாசு 1000 கோடி ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் தி இயர் கங்க தான்டா. எப்பாடி விடுங்கடா சத்தியமா விடுங்க. ஆனா அலெக்ஸ், படம் பார்த்து 2 மணி நேரம் டார்ச்சர் டெய்லி நீ 2 மணி நேரம் ஒரு டார்ச்சர் பண்ற கூடுகிற படுறா கீழே இருக்கிறவங்களுக்கு. இல்லடா, இது எப்படின்னா உண்மையில இந்த படம் பார்த்த இந்த குமாரன் இவனுக்கு நம்மளால படத்தை 2 நாள் ஃபர்ஸ்ட் கம்முன்னு போயிருந்துருப்பாருங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்துட்டு நயன்தாரா தனுஷ் அந்த மேட்டர்லாம் போகுது. ஷாம ஒரு நாளைக்கு ஒருத்தன் வரான்டா. தின்சா ஜோதிகா நீ எடுத்து வந்து படத்தை ஸ்பெக்டக்கிள் ஆஃப் சினிமா. ஆனா ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் வந்து கன்றாவியா தான் இருக்கும். அப்புறம் ஸ்பெக்டக்கிள் ஆஃப் சினிமா இல்லடா, சொல்றது இல்ல. ஜோதிகா வருது, அப்புறம் இல்ல தனசேகன் வரான், SR பிரபு வரான். அதுக்கப்புறம் என்னது அந்த அதான் அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் ரிவ்யூ கொடுக்கும். இல்லடா, ஒரு நாளைக்கு ஒரு கண்டென்ட் தராங்க. நம்ம ஆளுங்களும் பாக்குறதுக்கு சிரிப்பாக்குதுதான். செருப்பாளர் ராவணன். ஏன்னா இதெல்லாம் உண்மையிலே ஷாம டோலிவுட் பேஜ்ல இத்த போட்டிருந்தானுங்க. அதான் ஆடியன்ஸுக்கு படம் பார்க்க தெரியலன்னு கோலிவுட்ல ப்ரொடியூசர் சொல்லியிருக்கானுங்க. ஆனா இவனை அதான் நம்மளுக்கு தான் அசிங்கது. கோலிவுட் ப்ரொடியூசர் சொன்னான் ஆடியன்ஸுக்கு படம் பார்க்க தெரியலன்னு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நாளைக்கு நல்லா மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க, பாப்போம். ஆனாடே ஷாம லீவ் எல்லாம் விட்டுருக்கானுங்க. லீவ் விடும் போது வெயில் அடிக்குது, மழை நின்று போனான். ஆனா பேர மாதிரி தான்டா போட்டிருக்கானுங்க. இங்க பெஞ்சிட்டு தான் இருக்குது. அங்க மழை கண்டினியூஸா பெஞ்சுன்னு தான் இருக்கு. என்ன டிசம்பர் வரதுக்கு முன்னாடியே பெஞ்சுன்னு. ஆமா, அது நல்ல விஷயம் தான்டா. இப்பயே பெய்யட்டும்டா. கேட்டா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா பெய்யுதோ டக்குன்னு நின்றோம். அதுக்கப்புறம் பெய்யாது. எவ்வளவு கஷ்டம் உனக்கு. உண்மைதான். திடீர்னு ஏன் போனா பிறந்த நாளைக்கு ஞாபகம் வெள்ளத்துல மாட்டிக்கணும் பிறந்த நாள்ல. கரண்ட் கட்டு யோசிச்சு போற சாம. கரண்ட் கட்டு, பைக் ரிப்பேரு, அப்புறம் உன்னால பக்கத்து தெருவுக்கு போக முடியும்.